श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्स दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमगिदमिदं भूययेवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரா மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களில் பகவானுடைய திருமேனிக்கு அவனுடைய திருவவதாரத்துக்கும் அவனுடைய சேஷ்டிதங்களுக்கும் அதை நினைத்து நினைத்து மிகவும் பரிந்து பாசுரங்கள் பாடியவர் பெரியாழ்வார். அவரே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த விஷ்ணு சித்தர். விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டிருந்தபடியால் எம்பெருமானை தன் மனத்தை விட்டு அகலாமல் நீங்காமல் நினைத்திருந்தபடியால் அவர் விஷ்ணு சித்தர்னு பெயர் பெறுகிறார். விஷ்ணு சித்தருடைய திருக்குமாரத்தியாய் அவருடைய அபிமான மகளாக பிறந்தவள் ஆண்டாள் என்னும் கோதை. அவளுக்கு இயற்பெயர் கோதை. ஆனால் அவளுக்கு பட்டப்பெயர் நம் அனைவரையும் ஆண்டபடியால், ஏன் ஆண்டவனையே நமக்கு காட்டி கொடுத்தபடியால் ஆண்டாள் என்று திருநாமம். ஆழ்வார்களுக்குள் அவள் ஒருத்திதான் பெண்ணாக அவதரித்தாள். அவள் பாடியது 2 திவ்ய பிரபந்தங்கள். ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 பாசுரங்களுக்குள்ளே திருப்பாவை என்னும் 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி என்னும் 143 பாசுரங்கள், இந்த 2ம் ஆண்டாள் அருளி செய்தவை. ஆண்டாள் ஏன் அவதரித்தாள்? அவள் திருப்பாவை பாட வேண்டிய நிர்பந்தம் என்ன? அந்த திருப்பாவைக்கும் இம்மாதத்துக்கும் தொடர்பு என்ன? இன்று முதல் மார்கழி மாதம் பிறக்கிறது. தனுர் மாசம், சாப மாசம், மார்கசீர்ஷ மாசம் என்றெல்லாம் இந்த மாதத்துக்கு பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. கண்ணன் எம்பெருமானே மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாசங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று சாதிக்கிறார். அந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையை அனுபவிக்கிறோம். இன்றிலிருந்து 30 நாட்களுக்கு 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் என்னும் பாடலின்படி திருப்பாவையின் ஓரொரு பாசுரத்தை ஓரொரு நாள் ஓதப்போகிறோம். அதனுடைய நுண்ணிய கருத்துக்கள், ஆழமான அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். ஏன் இந்த மாசத்துல தான் திருப்பாவையா? இதை கார்த்திகை மாதம் செய்தாலன், இல்லை தை மாதம் செய்தாலன்? இந்த மாதத்தில் தான் திருப்பாவை அனுபவமானால் இந்த மாதத்தில் தான் ஆண்டாள் நோன்பு நோற்றாள். ஒரு மாதம் ஒரு நோன்பு
இல்லை ஒரு பக்ஷம் ஒரு நோன்பு, ஒரு மண்டலம் 48 நாட்கள் ஒரு நோன்பு, இப்படின்னெல்லாம் ஒரு கால வரையறை உள்ளது. அதுபோல் ஆண்டாள் 30 நாட்களும் மார்கழி மாசத்திலே நோன்பு நோற்றாள். அப்போ பாடப்பட்டது தான் திருப்பாவை. இது இன்று நேற்றல்ல, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். இன்னோ திருவாடி பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இது மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்தின மாலை பாசுரம். திருவாடி பூரம், ஆடி மாசம் பூர நட்சத்திரம். எமக்காகத்தான் ஆண்டாள் அவதரித்தாள். நாம் ஆழ்வார்களை எங்கோ தள்ளி தாங்கள் பெருமானை அனுபவிப்பதற்காக பிறந்தார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக ஓரொரு ஜீவாத்மாவும் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு தன்னைத்தானே வழி அமைத்து கொண்டு உயரணுங்கிறதுக்காகத்தான் ஆழ்வார்களுடைய அவதாரம். அது ரொம்ப தெளிவாக இந்த பாட்டு சொல்கிறது. எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். அவள் தனக்காக பிறக்கவில்லை, பக்தர்களான நம் அனைவருடைய உஜ்ஜீவனம் நாம் உய்ய வேணுங்கிறதுக்காக அவதரித்தாள். ஏன் அது நிச்சயம்னால், அவள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். ஸ்ரீ வைகுண்டத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன், வலதுபுறத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், இடதுபுறத்தில் பூதேவி நீளாதேவி நாச்சியார்கள். இப்படி ஆனந்தமாக இருக்கார் பெருமாள். அப்படி இருக்கிறச்சே கீழோகத்தில் நாம் இன்னும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் தவிக்கிறோமேன்னு பெருமானுடைய திருவுள்ளத்திலே ஓர் மூலையில் வருத்தம். அதனால் ஆறார கீழோகத்துக்கு அனுப்பலாம், அவர்களுக்கு எப்படி உபதேசங்களை செய்யலாம், அவர்கள் வார்த்தையை வாழ்க்கையை வேத மார்க்கத்தில் எப்படி அமைக்கலாம், அது கொண்டு அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு பெருமாள் எப்பவும் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் பூமி பிராட்டி இந்த பூலோகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். இப்போ ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரம் சீதேன்னா தெரியும், மகாலட்சுமி தான் ருக்மிணியாக அவதரித்தாள்னா புரியும். அதே போல பூமாதேவி தான் ஆண்டாளாக அவதரித்தாள். எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வைகுந்த வான்போகம், கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத ஆனந்தம் வைகுந்த லோகத்தில் இருக்க செய்தே தன்னை இகழ்ந்து. இந்த ஆனந்தமாக நமக்கு முக்கியம். இப்போ என்னதான் ஒரு மனைவி தன் கணவனோடே கட்டிலில் படுத்து உறங்கினாலும் தான் பெத்த குழந்தை அந்த கட்டிலில் ஏறி தொகைக்காவிட்டால் அந்த மனைவிக்கு அந்த கட்டில் ரசிக்கவே ரசிக்காது. அதுபோல உயர்ந்த கட்டில் ஸ்ரீ வைகுண்டம். அங்கு ஆண்டாள் பகவானோடே ஆனந்தமாகத்தான் ஆதிசேஷ கட்டிலில் படுக்கையில் எழுந்தருளி இருக்கிறாள். ஆனால் திருப்தியாக இருப்பலான்னா, நம் போன்ற குழந்தைகள் அதே வைகுந்தத்தை அடைந்து அந்த கட்டிலில் ஏறி தொகைச்சாத்தானே அவளுக்கு திருப்தி வரும். நாம் கீழோகத்திலேருந்து தவிச்சுட்டு இருந்தால் அவள் எப்படி திருப்தியாக அமர முடியும்? அதுக்காகத்தான் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். திருமகள் ஆழ்வார் திருமகள்னே ஒரு தனி சிறப்பு பெயர் ஆண்டாளுக்கு கொண்டாட்டமாக கூறப்படுகிறது. அதனாலே பூமாதேவியினுடைய அவதாரம். ஆழ்வார்களுக்குள் ஒரே பெண். இந்த மாதம் முழுவதுக்குமாக திருப்பாவை பாடியவள். அப்போ பாடினவளுக்கும் ஏற்றம். ஆண்டாள் பெண், பெரியாழ்வார் குமாரத்தி, பூமாதேவியினுடைய மகள். ஒரு சின்ன பெண் குழந்தை, அதுவும் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாக 5-6 வயசு குழந்தை. அவளால் போய் ஒரு வேதாந்த பாசுரம் பாட முடியுமா? இவ்வளவு உயர்ந்த பிரபந்தமாக இது கொண்டாடப்படுகிறதே. ராமானுஜர் இதை கொண்டாடுறார், பராசர பட்டர் இதை கொண்டாடுகிறார். இத்தனை மகான்கள்லாம் கொண்டாடுற அளவுக்கு இருக்குமா என்று கேள்வி. இதுக்கு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு சமாதானம் சொல்கிறார். ஆண்டாள் ஆறுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னால் இந்த பெருமையை பற்றி சந்தேகம் வராது. நம்ம எல்லாரும் ராமாயணம் உயர்ந்ததுன்னு தானே ஒத்துக்கிறோம். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதே ராமர் சன்னிதானம், கோதண்டராமருடைய சந்நிதியில் தானே. அப்போ அந்த ராமனுக்கு எவ்வளவு ஏற்றம். அவரை பற்றி பாடினதாரு?
வால்மீகிங்கிற ரிஷி முனிவர். வால்மீகி, வல்மீகம்னா புற்று, பூமியிலே கிளம்பியிருக்கிற புற்று, அந்த புற்றிலிருந்து தோன்றினபடியால் தான் வால்மீகி என்னவருக்கு பேர் வந்தது. பூமாதேவிக்கும் புற்றுகளுக்கும் சம்பந்தம் உண்டாம். பூமாதேவியினுடைய காது ஸ்தானம் தான் புற்று. ஏன்னா அதில் இருக்கிற ஓட்டைகள் வழியாக தான் பூமிக்கு மேலே நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற செய்தியை தாயார் கேட்டுக்கொள்ளுவலாம். நாம் சரியாக நடக்கிறோமா தப்பாக நடந்துக்கிறோமா அதெல்லாம் பூமாதேவிக்கு செய்தி போகணும் இல்லையோ, அதை காது வழியாக தானே செய்தி கேட்டாகணும். அதுக்கு தான் இந்த புற்றில் இருக்கிற துவாரத்தின் வழியாக பூமிக்கு மேலே நடக்கிறது எல்லாத்தையும் கீழே இருக்கிற பூமாதேவி கேட்டுக்கொள்ளுகிறார். அப்போ அந்த புற்றிலிருந்து தோன்றினவர் வால்மீகி. பூமியின் காது ஸ்தானமாக இருக்கிற புற்றிலிருந்து பிறந்த வால்மீகி ராமாயணம் பாடி அது 24,000 ஸ்லோகங்களாக இவ்வளவு பெருமையோடு இருக்கும்னா, அப்போ அந்த பூமியே ஆண்டாளாக பிறந்தால் எத்தனை பெருமை இருக்கும். பூமியினுடைய காதிலேருந்து பிறந்தவர் தான் வால்மீகி. பூமியும் பிறக்கலை, பூமியினுடைய காதும் பிறக்கலை, காதிலிருந்து பிறந்தவர் பாடினது வால்மீகி ராமாயணம். ஆனால் அந்த பூமா தேவியே பூலோகத்தில் பிறந்திருக்கும் போது அப்போ ஏது குறை. அதனால் ஆண்டாள் பாடின திருப்பாவை 30க்கு ராமாயணத்தை காட்டிலும் ஏற்றம் உண்டு. மற்ற ஆழ்வார்கள் எல்லார் பாசுரங்களை விட ஏற்றம்னால் இவள் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையனாய் 10 ஆழ்வார்கள் சேர்ந்து என்ன சாதித்திருப்பார்களோ அது மொத்தத்தையும் ஆண்டாள் தனித்து சாதித்தாள். அவர்களால் மோட்சத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சதோ இல்லையோ, ஆண்டாளுடைய திருப்பாவை 30 கொடுக்கும். அவ்வளவு ஏன், திருவாய்மொழிக்கு 1102 நாட்கள் அப்படின்னு எங்கேயான ஏற்பாடு பண்ணியிருக்காளா? பெரிய திருமொழிக்கு 1084 நாட்கள் ஏற்பாடு பண்ணலாம். 3 வருஷத்துக்கு 6 வரப்போறா. தினப்படி வாங்கோ, கார்த்தால 7லேருந்து 8:30 மணி வரைக்கும் திருவாய்மொழி கேளுங்கோள்னால் ஆள் கிடைக்காது. அது ரொம்ப துரூகமான பிரபந்தம். மேலும் இந்த பிரபந்தத்தினுடைய பேரெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ வந்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், வாசலில் இருக்கிறவளாக இருக்கட்டும், திருவழுகூற்றிருக்கை தெரியுமா, பெரிய திருவந்தாதி தெரியுமானால் தெரியாது. 10 ஆழ்வார்கள் பேர் வரிசையாக தெரியுமா? தெரியாது. ஆண்டாள் தெரியும், திருப்பாவை கண்டிப்பாக தெரியும். இது 5 வயசு குழந்தையிலேருந்து 95 வயசுக்காரர் வரைக்கும் தெரியுங்கிறார். என்னால் அப்போ ஏதோ இருக்கணுமே, வெறும் ஒரு பிரசித்தி மட்டும் இருக்க முடியாது. அது ரொம்ப எளிமையான பாடல்களாக இருந்திருக்கணும். அதே சமயத்தில் வைகுந்தத்தை பெற்று கொடுப்பதில் வலிமையான பாடல்களாக இருந்திருக்கணும். சொல்றதுக்கு ரொம்ப எளிமை, அர்த்தமும் ரொம்ப நன்னா புரியும். அதே சமயத்தில் கட்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய வேதாந்த கருத்துக்களை இதில் சுருக்கி சுருக்கி ஆண்டாள் சாதித்துள்ளார். மேலெழுந்த வாரியா பார்த்தா ரொம்ப எளிமையான தமிழ் பாட்டு. கோகுலத்தில் என்ன நடந்தது, மதுரா பிருந்தாவனம், கண்ணன் மாடு மேய்க்க போனது, ராமன் இலங்கேஸ்வரனை அழித்தது, இதை போல சரித்திரங்கள் மேலோட்டமாக பார்த்தா. ஆனால் உள்ளூர புகுந்து பார்த்தால் ஒன்னொன்னும் உபனிஷத்தின் கருத்துக்கள், வேதம் வேதாந்தம் ஆகியவற்றின் ஆழ்ந்த கருத்துகள் தான் இந்த 30 பாசுரங்களிலும் உள்ளன. 30 பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மெதுவாக பார்ப்போம். முதல்ல எதுக்கு திருப்பாவை பிறந்தது, திருப்பாவையின் ஏற்றம் என்ன, இதைத்தான் பிரபந்த வைலட்சண்யம்னு சொல்லுவார்கள். பிரபந்தம்னா பாடப்பட்ட செய்யுள் பகுதி. அந்த செய்யுளுக்குண்டான பெருமை என்ன, பாடின ஆண்டாளுக்கு பெருமை என்ன, இதில் பாடப்பட்டது யார்? தமிழே பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவின்னு கேள்விப்படுவீள். இந்த பாட்டுக்கு யார் தலைவனோ அவர் தான் பாட்டுடை தலைவன். இந்த பாடல் திரட்டுக்கு யார் தலைவியோ அவள் தான் பாட்டுடை தலைவி. இவர்களார், அவர்களுக்கு இருக்கிற பெருமை என்ன? பாடியவள் வக்தா ஆண்டாள், பாடப்பட்ட பிரபந்தம் திருப்பாவை, பாடப்பட்டது யார்? பெரிய கேள்வி. கண்ணனாத்தான் இருக்கணும், வேற யார் ஆண்டாள் பாடிட போறா? ஆண்டாள் பிறந்ததே கண்ணனுக்காக, திருப்பாவை 30 கண்ணனுக்காக வாஸ்தவம். ஆனால் இந்த திருப்பாவையினுடைய தனியன்களை நோக்கினால் இது கண்ணனுக்காகன்னு அப்படி காணப்படவில்லை, ராமனுக்காகன்னு காணும். பின் ஆருக்குன்னு சொல்லியிருக்கு, ஸ்ரீ ரங்கநாதனுக்காக, திருப்பதி திருவேங்கடமுடையானுக்காக. இவர்கள் இருவருக்குமாகத்தான் ஆண்டாள் இந்த 30 பாசுரத்தை பாடினாள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ அவதாரங்களுக்கும் பாடியிருக்கிறாள், நாராயணனேன்னு சொல்றதுனாலே வைகுந்தநாதனுக்கு பாடியிருக்கிறாள், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னு சொன்னபடியாலே க்ஷீராப்திநாதன் பார்க்கடல்ல சயனிச்சென்றிருக்கிற பெருமாளுக்கும் பாடியிருக்காள், ராமன் கிருஷ்ணன் திருவிக்கிரம பெருமான் ஆகியோர்களை பாடினதுனாலே விபவாவதாரத்தையும் பாடியிருக்கிறாள், அரங்கனையின் திருவேங்கடத்தையும் குறித்து பாடினபடியாலே அர்ச்சாவதாரத்தையும் பாடியிருக்கிறாள். அப்போ பெருமானுடைய எந்த நிலையுமே மிச்சம் வைக்கல.
எல்லா நிலைகளுக்கும் சேர்த்து 30 பாசுரம். வேதாந்த கருத்து, அதே சமயத்தில் இத்தனை திவ்ய தேசங்களை பற்றின கருத்து, பர வியூக விபவ அர்ச்சா இது முதலான எல்லாவற்றையும் பாடினாள். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 மைந்து. 30 பாசுரங்கள் தான். இன்னைக்கு எல்லாரும் வந்தாச்சு, கூடிட்டோம். இந்த பாசுரங்களுடைய தனியன்களையும் பாசுரத்தின் பிரபந்தத்தின் அவதாரிக்கை என்னங்கிறத இந்த வேளை விண்ணப்பம் பண்ணுகிறேன். அடுத்த வேளையிலிருந்து முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பிரபந்தம்னாலும் அதை பாடினவருடைய பெருமையை சொல்ல வருவது தனியன். தனியன்னு பேர். தனியன்னால் தனித்திருக்கிறபடியால் தனியன். அது பிரபந்தத்தோடு சேராது, தனித்திருக்கும். அதை பாடினவர்கள் பிற்பட்டவர்கள். இப்போ நாம் இங்கே பார்க்க போகிற தனியன் 3 தனியன்கள். ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம், 2 தமிழ் பாசுரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரங்கள் தான். அர்த்தம் சொல்லச்சே சுலபமாக புரிஞ்சு போயிடும். திருப்பாவையில் ஒரு பெரிய நன்மை என்னென்னால், மற்ற எந்த பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் கேட்க போனாலும் பாட்டும் புதுசாக இருக்க போகிறது, அர்த்தமும் புதுசாக இருக்க போகிறது. ஆனால் திருப்பாவேன்னு ஆதரவாக ஏன் எல்லாரும் கேட்க வராள்னால், பாட்டு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும், அடிக்கடி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த அர்த்தத்தை சொல்லச்சேவே தொடர்பு படுத்திக்கலாமோ இல்லையோ. பாட்டே புரியாதுன்னா எப்படின்னா அர்த்தத்தோடு தொடர்படுத்திக்க. மூலம் தெரிஞ்சதுனால் மேற்கொண்டு அர்த்தம் புரிவது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் திருப்பாவையின் தனியன்களில் தனியனால தான் திருப்பாவினுடைய பிரபாவமே சொல்லப்படுறது. ஒரு தனியன் சம்ஸ்கிருத தனியன் பராசர பட்டர் பாடினது. அடுத்து 2 தமிழ் தனியன்கள் உய்யக்கொண்டார்ங்கிற ஆச்சாரியர் அருளி செய்தது. உய்யக்கொண்டார் ஸ்ரீவைஷ்ணவ ஓராண்படி சம்பிரதாயத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு அடுத்து எழுந்துருளி இருந்தவர். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், அடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி, 3வது விஸ்வக்சேனர், 4வது சுவாமி நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு அடுத்து ஸ்ரீமன் நாதமுனிகள், நாதமுனிகளுக்கு அடுத்தது உய்யக்கொண்டார். அவர் அனுகிரகித்தது தான் 2 தமிழ் தனியன்கள். ஆக பிரபந்தத்திலிருந்து தனித்திருக்கும் அந்த பிரபந்தத்தையும் அதை பாடினவர்களுடைய பெருமையை நன்கு எடுத்துரைக்கும். அதனால கண்டிப்பாக தனியன் அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தனியாகவே தெரிஞ்சுப்போமே. அதனால் பாசுர அர்த்தத்துக்கு சாயங்காலம் பார்த்துப்போம், தனியனுடைய அர்த்தத்துக்கு தனித்தே இப்போது பார்ப்போம். இந்த தனியன்கள் அனத்தியன காலத்திலேயும் ஓதப்படுகின்றன. அத்தியனம் அனத்தியனம்னு சொல்லுகிறோம். அத்தியனம் பண்ணலாம்னா இந்த சமயத்தில் பாசுரங்களை சொல்லலாம். அதே கார்த்திகை மாதம் கார்த்திகை பண்டிகை கொண்டாடினோம் இல்லையோ, இந்த வருஷம் கார்த்திகை முதல்லையே வந்துடுத்து. அன்னிலிருந்து அனத்தியனம் தொடங்கும். அப்படின்னா திவ்ய பிரபந்தத்தை ஓதுவது வழக்கம் இல்லை. ஏன் நிறுத்திவிடணுமா? அது அனத்தியன காலமானால் வருஷம் முழுக்கவே அனத்தியனமாக இருக்கிறவாளுக்கு இது அனத்தியனம்னு புரிய போகிறதில்லை. 365 நாளில் இந்த 45 நாளை விட்டுட்டு பாக்கி 325 நாள் பாட்டை சொல்லிட்டு இருக்கோம்னால், அப்படி தினமும் சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு வாய் எவ்வளவு தவிக்கும் தெரியுமோ. உள்ளம் தவிக்கும். சொல்லியிருக்கமே இந்த 40 நாள் ஏதோ சொல்லக்கூடாதுன்னுட்டாலே, 50 நாள் கூடாதுன்னுட்டாளினால் ஒன்றும் இல்லை. மனசளவில் யாருக்கும் பாட்டை தடுத்துட முடியாது. வாயால் சொல்கிறத வேணா தடுக்கலாமே தவிர உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு நம்மாழ்வார் பாட்டு ஞாபகம் வந்ததுன்னா தடுக்கிறதுக்கு ஆறால முடியாது இல்லையோ. ஆக இது அனத்தியன காலம். இந்த கார்த்திகை பண்டிகையிலேருந்து தொடங்கி இதற்கப்புறம் ஒரு கோவிலில் ஒரு நாள் தொடங்குவார்கள். அத்தியனோத்சவம் ஒரு சன்னதியில் முடிஞ்சுட்டு, இப்போ ஸ்ரீரங்கம்னு எடுத்துட்டால் 21 நாட்கள் அத்தியனோத்சவம் முடிஞ்சு இயற்பா சாத்தமரையாகி தாயாருக்கு அத்தியனோத்சவம் ஆரம்பிக்கும். அந்த 11 நாட்கள் அத்தியனோத்சவம் முடிஞ்ச பிற்பாடு தான் மறுபடியும் தொடக்கம், திருப்பல்லாண்டு தொடக்கம்னு ஆரம்பிப்பார். இது ஒரு கோவில்ல. இப்போ பல சமயம் தொண்டமண்டலத்தின் பக்கம் பார்த்தா கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரமான தைஹஸ்தம் ஆயிடுத்துன்னா அனத்தியன காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே அத்தியனம் ஆரம்பிக்கலான்னு பொருள். இப்போ ஆழ்வார் திருநகரி பக்கம் போனால் நம்மாழ்வாரே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து திரும்பி போயிட்டபடியாலே அவரும் திரும்பி சென்று அடைந்த பிற்பாடு தான் ரெட்ட திருப்பதி முதலான இடங்களிலே அத்தியன காலமே தொடங்குவார்கள். இப்படி ஒரு ஊரில் ஒரு மாதிரி வச்சுருக்கா. அதனால் அனத்தியன காலத்திலே திவ்ய பிரபந்தத்தை ஓதுவது வழக்கமில்லை. ஆனால் அதுக்கு பதில் என்ன வச்சுருக்கோம்னால் தனியன்களை மட்டும் வரிசையாக சொல்லிடுவோம். முதல்ல திருப்பல்லாண்டு தனியன்லேருந்து ஆரம்பித்து குருமுக மனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிகிருப்தம் சுல்கமாதாது காமஹா அந்த தனியன்லேருந்து தொடங்கினால் வரிசையாக 4000 தனியனையும் சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ அனத்தியன காலத்தில் தனியன்களை சொல்ல வேண்டும், அத்தியன காலத்தில் தனியன்களோடு சேர்த்து பாசுரங்களையும் சொல்ல வேண்டும். இப்போ நாம் முதல்ல திருப்பாவையினுடைய தனியன் அர்த்தத்தை பார்த்து கொள்வோம். இதில் முதல் ஸ்லோகம் நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம்
பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யா பலாத்கிருத்திய புங்கே கோதாதஸ்தை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். திருப்பாவை எப்போது பிறந்தது? இந்த திருப்பாவையால் ஆண்டாள் எப்படி கண்ணனை கட்டி வைத்து அனுபவித்தாள் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது. ஸ்ரீ பராசர பட்டர் எங்கோ திருக்கோட்டியூரில் எழுந்துருளி இருந்தார். பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய சீடர். இவர்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்துட்டு இருந்தா. ஆனால் அந்த நாள்லெல்லாம் பல தொல்லைகள் வரும். அந்நியர்களுடைய படையெடுப்பு இருக்கும், வேற்று மதத்தவர்களுடைய ஆதிக்கம் இருக்கும். அதனால தங்க ஊரில் இருக்க முடியாமல் வெளியேற்றப்படுவார்கள். அதுக்குன்னு நம்மாட்டம் இந்த நாள்லெல்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும்னு பேர். அதை போலெல்லாம் எந்த தொந்தரவுமே இப்போ கிடையாது. அப்போ வாழ்க்கைக்கே ஆபத்து, பெருமாளுக்கே ஆபத்து, கோவிலே இருக்குமா கொள்ளையடிச்சிருவாளான்னு நினைக்கிற ஆபத்து. அந்த ஆபத்து காலத்திலெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரட்சித்து கொடுத்துருக்கார்கள். அவர்கள் நன்னா பார்த்து பார்த்து கட்டி வச்ச வீட்டிலே திருப்தியாக நாம் எப்போ கொடுத்துனோம்னா போகிறோம். அவள் வீட்டை கட்டணும்னு சொல்லலை, நிலத்தை வாங்கணும்னு சொல்லலை, அதில் இருக்கிற கட்டங்கள்லாம் நம்மளை படவே சொல்லலை. அந்த கட்டத்தை அவாப்பட்டு தயாராக வீடை ஏற்படுத்தி கொடுத்துட்டார்கள். வீட்டில் திருப்தியாக வாழணுமோ இல்லையோ, அது என் வீடுன்னே தெரிஞ்சு காட்டா எப்படி வாழறது? நமக்காகத்தான் முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அப்போ ஆனந்தமாக இருக்கலாமே. ஒரு தாப்பனார் ரொம்ப கஷ்டப்படுவார். நான் தொழில் பண்ணுறார், ஏதோ பண்ணி அப்படி இப்படி வேலையை பார்த்து வீட்டை கட்டிவிட்டார். கட்டிட்டு பிள்ளைய வந்து அங்கே வாழுனால் இல்லை எனக்கு தனியாக இருக்கணும், அதனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் எங்கேயோ ஒரு குடிசையில் இருக்கேங்கிறான். என் நன்னத்தானே கட்டி வச்சிருக்கேன், வரக்கூடாதா வாழக்கூடாதானா ஏற்றுக்கணும் பாருங்க. இன்னொருத்தர் இடத்துலேன்னு அது மனசு தோணக்கூடாது, நம்ம தகப்பனார் இடத்துலே நமக்கு தோணணும். அப்போ நம்முடைய ஆழ்வார்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்குன்னு எத்தனையோ நலத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கா. அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் இருக்கிற கஷ்டம், கூரத்தாழ்வானே ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் திருமாலிருஞ்சோலமலையில் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் 12 வருஷம் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் போய் வாழ்ந்தார். அந்த காலத்தில் தான் பராசர பட்டரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் திருக்கோட்டியூருக்கு போய் எழுந்துருளி இருக்கிறார். அப்போ அவருடைய சிஷ்யர்கள் பிரார்த்திக்கிறார், மனசில் சுவாமிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமே, ஸ்ரீரங்கநாதனை பிரிஞ்சிருக்கீரே, காவிரியை தாண்டி வந்துட்டீரே, ஸ்ரீரங்க க்ஷேத்திரவாசமும் இல்லையே, இதெல்லாம் உள்ளத்தில் தாங்கிறதா? பெரியோர்களுக்கு வருத்தம் வந்தால் பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணி 4 பாசுரம் பாடி அதனால் ஆற்றாமையை தீர்த்து கொள்வார்கள். நமக்கு வருத்தம் வந்தால் புலம்பி தீர்ப்போம். ஆனால் பெரியோர்களுக்கு வருத்தம் வந்ததுனால் புலம்பி என்ன லாபம்? இது சம்சாரம். இந்த பூலோகத்தினுடைய நிலை இதுதான். நாம நொந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு யார் காரணமோ அவன் திருவடியை பிடிச்சுன்னா கேட்கணும். நம்ம எது காரியத்தை பற்றி பிரயோஜனம் இல்லை. ஆரோத்தர் நம்மளை பார்த்து வெய்கிறார், வெய்யவரை கோச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. இப்போ இவர் என்னை வச்சு நான் துக்கப்படுற அளவுக்கு கர்மா நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்கிற கர்மா அவர் ரூபத்தில் வந்து என்ன வச்சுன்னு இருக்கே தவிர இவர் யார், இவர் முகமே எனக்கு தெரியாது, நேற்றுக்கு முந்தின நாள் இவர் இன்னார்னு கூட தெரியாது. ஆனால் வெய்கிறாரே நாள், அப்போ காரணத்தை நம்மகிட்ட தேடணும். அதை போல பற்றத்தான் வருத்தப்படுறாரேனால் தன்னிடத்தில் காரணத்தை தேடினார். கர்மங்கள் காரணமாக பிறந்திருக்கோன்னு தெரிஞ்சது. இந்த கர்மத்தை தொலைக்கிற சக்தி நமக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுனுட்டார். ஒரே வழி பெருமானுடைய சேட்டித்தத்தையும் மகான்களுடைய வைபவத்தையும் சொல்லி ஆற்றாமையை தீர்த்துப்போம். அப்பதான் நம்ம மனசு பண்படும், மனசு சாந்தி அடையுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார். நீளா துங்கஸ்தனகிரி தடி சூப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம்தான் நப்பின்னை பிராட்டி. இப்போ 3ஆவதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரம் சீதே ருக்மணின்னு பார்த்தோம். பூமாதேவியினுடைய அவதாரம் ஆண்டாள்னு பார்த்தோம். நீளாதேவியினுடைய நாச்சியார் அவதாரம் தான் நப்பின்னை பிராட்டி. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கே சிறப்பு. நப்பின்னையை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் கண்ணனை பற்ற வேண்டும். இன்னன் அவதாரத்துக்கு இன்னன்னார புருஷகாரமாக கொள்றதுன்னு உண்டு. நேர ஒரு காரியத்தை ரொம்ப பெரிய மனுஷர்கிட்ட போக முடியுமா? அதுக்குன்னு சிபாரிசுக்கு போகிற மூலியம் இன்னார் மூலமாக போனால் தான் சுவாமி இந்த காரியம் நடக்கும். அதை போல் நம்மளும் ஆறு மூலமாக போகணும், தாயார் மூலமாகத்தான் போக வேண்டும். அவள் தான் புருஷகாரம் பண்ணுகிறாள். இதில் ஸ்ரீ ராமாவதாரத்தை சீதையை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். வராகாவதாரத்தை பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். அதே போல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் நீளாதேவியின் அவதாரமான நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். 3 அவதாரத்துக்கு 3 பிராட்டி அவதாரம் சொல்லிட்டார். ராமாவதாரம் சொன்னா சீதை,
கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் நப்பின்னை, வராகாவதாரம்னு சொன்னால் பூமாதேவி. அதனால தான் நீளா. நீளா துங்கஸ்தனகிரி தட்டி. இங்கே நீளாதேவி நாச்சியாருடைய திருமார்பில் பகவான் கண்ணன் தலை வைத்து தூங்கிட்டு இருக்கார். கண்ணனே தூங்கி விட்டார். நாம் தூங்கலாம், தூங்கின நம்மை கண்ணன் எழுப்பலாம். ஆனால் இங்கே நடக்கிறது, கண்ணனே தூங்க அவனை ஆண்டாள் எழுப்புகிறாள். இது எல்லாத்த விட ஆண்டாளுக்கு இருக்கிற பெருமை. நாம் தூங்கி போட்டால் கண்ணன் தூங்காதே தூங்காதேன்னு எழுப்பி விடுவார். எழுந்திரு அர்ஜுனா, இதை போல தூங்காதே, சோம்பல் படாதே, சண்டைக்கு போ அப்படின்னு 700 ஸ்லோகத்தால் சொன்னார். சொன்னவர் தான் தூங்கிட்டார் இப்போ. அதனால் ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள். எப்போதுமே வீட்டுக்கு காவலாளி நன்னா முழிச்சுட்டு காப்பாற்றுறாருனால் முதலாளி தூங்கிடுவார். ஆனால் காவலாளி தூங்குறாருன்னு வச்சுங்க, முதலாளி தான் முழிச்சுட்டு இருக்கணும். இப்போ காவலாளிகள் ஆறு? ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அவர்களெல்லாம் ஒரு சம்சாரிகளை போல தூங்கிட்டு இருந்தார்கள். கண்ணன் அவர்களை தட்டி எழுப்பிவிட்டார். இனிமேல் சம்பிரதாயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், வேத மார்க்கத்தை நாங்கள் ஸ்தாபிச்சுக்கிறோம்னு அவர்கள் சொன்னார்கள். இனிமே இந்த சம்பிரதாயம் இவா கையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் என்ற எண்ணம் வந்து கண்ணன் தூங்கி விட்டான். இப்போ அந்த தூங்கின கண்ணனை ஆண்டாள் எழுப்புகிறாள். நீளா துங்கஸ்தனகிரி தட்டி. துங்கஸ்தன உயர்ந்திருக்கிற திருமார்புகள், ஸ்தனகிரி தட்டி மார்புகள் மலை போல் இருக்க, அந்த மலையினுடைய தாழ்வரையிலே கண்ணன் கை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம், தூங்கி கொண்டிருக்கிற கண்ணன். இப்போ இந்த ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிற கருத்து, பதம், பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை, இதெல்லாத்தையும் ஆறு சொல்லுவார்கள். நாமே ஸ்லோகத்தை படித்து சொல்லிக்க வேண்டியதானால் தேவையில்லை. பாண்டாளுடைய பாசுரங்கள் முழுமைக்கும் பல மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார்கள். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி, அனைத்து வியாக்கியாதாக்களுக்குள்ளும் தலைவர் அவர். 4000 பாசுரங்களுக்கும் உரையேற்றிருக்கிறவர். அவரை பற்றி சொல்லும்போதே வெறும வியாக்கியாத்தான்னு சொல்ல மாட்டார், உரையாசிரியர்னு சொல்ல மாட்டார்கள். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை எழுதுபவர்களுக்குள் அவர் சக்கரவர்த்தியாக இருக்கிறார், தலைவராக இருக்கார். பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை, மிகவும் கருணையே உருவானவர், பரம காருணிகர், வியாக்கியான சக்கரவர்த்தி. அவர் 3000 படின்னு ஒரு உரை எழுதியுள்ளார். 3000 படினா ஒரு படினா 32 எழுத்து. 3000 படின்னு சொன்னால் 3032 எழுத்து. நீ கணக்கு பண்ணிக்கணும். 32 எழுத்தா 3032 எழுத்து எழுதினால் அது ஒரு உரை. 30 பாசுரத்துக்கு சேர்த்து அத்தனை அர்த்தம். அதை போல அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னுட்டு பிள்ளை உலகாசிரியனுடைய திருக்குமாரர், அதாவது வடக்கு திருவீதி பிள்ளையனுடைய திருக்குமாரர், பிள்ளை உலகாசிரியனுடைய திருத்தம்பியார். அந்த சுவாமிக்கு நாயனார், நாயனார்னு வழக்கத்தில் கூப்பிடுவோம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு திருநாமம். அவர் 6000 படிங்கிற வியாக்கியானம் சாதித்தார். அப்படின்னா இன்னும் பெருசுன்னு அர்த்தம். ஏன்னா 6032 எழுத்துக்களோ இல்லையோ. முதல்ல பெரியவாச்சான் பிள்ளை இது 3032 எழுத்துகள், நாயனாரது 6032 எழுத்துகள். இதுக்கு நடுவாக 2000 படி 4000 படி என்ன 2 உரைகள் உள்ளன. இதெல்லாம் திருநாராயணபுரத்து ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமின்னு பெயர். ஜனனினா தாய், ஆயினா தாய், ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமின்னு சொல்லுவார்கள். அந்த சுவாமி தான் 2000 படி 4000 படின்னு உரை எழுதியிருக்கார். இதெல்லாம் திவ்ய பிரபந்தமான திருப்பாவைக்கு இருக்கிற உரைகள். ஆனால் இப்போ நாம் பார்க்குறது தனியன் தானே. எல்லா தனியன்களுக்கும் பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி, அந்த சுவாமி தான் உரை எழுதியுள்ளார். அவருடைய உரையின் படிக்குத்தான் இப்போ சொல்ல போகிற அர்த்தங்கள் எல்லாமே. நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம், திருக்கோட்டியூரிலிருந்து பராசர பட்டர் பாடிக்கொண்டிருக்கிறார். இப்போ நீளா துங்கன்னு ஏன் சொல்லுகிறார்? நப்பின்னை என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நீளான்னு சொல்லலாமானால் நீளாதேவி நப்பின்னையாக பிறந்ததே தனி சிறப்பு. கண்ணன் பூலோகத்தில் எதுக்கு பிறந்தார்னால், இப்போ ஒருத்தராக கேட்குறேன்னு வச்சுங்களேன், கிருஷ்ணாவதார பிரயோஜனம் என்ன? கண்ணனுடைய பயன் என்ன? கண்ணன் எதற்காக பிறந்தார்? நீங்கள் ஒத்தொத்தர் உங்களுக்கு தோணிடுதே சொல்லிவிடலையோ. சுவாமி எங்களுக்கு தெரிஞ்சு கீதை சொல்கிறதுக்காக பிறந்தார், அநேகமாக 80% சொல்லிடுவார். ஆனால் ஒரு ஆழ்வார் கூட இதை ஒத்துக்கல. நாம் எல்லாரும் கீதை சொல்கிறதுக்கு கண்ணன் பிறந்தார்னு சொல்லுவோமே தவிர அது ரொம்ப சின்ன விஷயம். அதுக்காக போய் கண்ணன் இவ்வளோ தூரம் பிறக்கணுமா? அவர் பிறக்காட்டாலும் ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு போகிறா, அதுக்கு கண்ணன் வரணுன்றது இல்லையே. இல்லை, ஒருவேளை மகாபாரத போர் நடத்துறதுக்காக வந்திருப்பார், துஷ்டர்களை எல்லாம் நிரசனம் பண்ண, அதுக்கு சக்கரத்தாழ்வார் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். அவர் இன்னும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவார். இதுக்கு அவர் இறங்கி வர வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ மகாபாரத போர் இல்லை. ஒருவேளை மதுரா பட்டணத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருப்போம் அப்படின்னா அங்கன்னா வாழ்ந்திருக்கணும்.
பிறந்தன்னைக்கு ராத்திரியே கிளம்பி கோகுலத்துக்கு போயிட்டு மதுரையிலேன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஒருவேளை கோகுலத்தில் இருக்கிறதுக்காகவோ இல்லை, 10 வருஷத்துக்குள்ளே கிளம்பி திரும்ப மதுராவுக்கு வந்துட்டார். அப்போ எதுவாக தான் இருக்கும்னால் நாம் தேடின்னு இருக்கவே வேண்டாம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தாலே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய பயன் என்ன அவரே தெரிவிக்கிறார். சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவண்ண போந்திமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயர்தம் கொம்பினுக்கேன்னு பாசுரம். திருவிருத்தம்னு நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்குள் முதல் பிரபந்தம் அது. ரிக்வேதத்துக்கு சமமான பிரபந்தம். அதில் தான் ஆழ்வார் இந்த அர்த்தத்தை சாதிக்கிறார். கண்ணனுடைய அவதாரத்துக்கு 2 பயன்கள். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். கிருஷ்ணாவதாரத்துக்கு 2 பயன்கள். ஒன்று, ஆங்காங்கு பிடிபடுமாறு வெண்ணெய் திருடி உண்டது, இது முதல் பயன். 2வது, நப்பின்னை நாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொண்டது. இந்த 2 தான் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிற பயன். நமக்கு தோணும், சரி ஏதோ ஆழ்வார் தனக்கு தோணினதை சொல்கிறார் போல் இருக்கு, நமக்கு தோணினதை நாம் ஒன்று சொல்லலையா? ஆழ்வார் தனக்கு தோணினதை சொல்லுவார் ஒரு நாள், அவர் தனக்கு தோண்டினதுன்னு அது பெருமாளுக்கு தோண்டினதுன்னு அர்த்தம். ஏன்னா மயர்வர மதிநலம் அருள பெற்றவர் ஆழ்வார். நேர பெருமானே அவர் முன்னால் தோன்றி பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்து அவர் நாக்கிலிருந்து ஒரு பாடா பாடு வச்சிருக்கார். அதனால் பெருமானுக்கு அபிப்பிராயம் என்னவோ அதைத்தான் ஆழ்வார் சாதிப்பார். பெருமாளுக்கு என்ன அபிப்பிராயம்? வெண்ணெய் சாப்பிடணும், பிடிபடணும், கட்டுப்படணும், மொத்துப்படணும். இதில் ஒரு பக்கம் ஆசை. இந்த வெண்ணைக்காகவே நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன் ருக்மிணி தேவியை பண்ணிடாரே, சத்யபாமையை பண்ணிடாளினால் அதெல்லாம் கண்ணன் க்ஷத்ரியனா பிறந்ததுக்காக பண்ணிடுது. அது பிறந்ததோடு சரி, வளர்ந்ததெல்லாம் வைசியனா வளர்ந்துருக்காரோ இல்லையோ, இடப்பிள்ளையாக கோகுலத்தில் தானே வளர்ந்தார். பெற்றெடுத்தவள் தேவகி, ஆனால் வளர்த்த அனுபவத்தை கண்டவள் யசோதை. அந்த யசோதைக்கு கூட பிறந்தவருக்கு கும்பன்னு பேர். எல்லாருமே இடையர்கள். அந்த கும்பனுடைய குமாரத்தி தான் நப்பின்ன பிராட்டி. அப்போ கண்ணனுக்கு அவளிடத்துல தான் அதீத ஆசை இருக்கும். என்னதான் இருந்தாலும் பிறந்தன்னைக்கு க்ஷத்ரியர் அந்த ஒரு நாள் பாட்டுக்காக ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வளர்ந்தது 10 வருஷம் முழுக்க இடப்பிள்ளையா வைசியரா, அதற்காகத்தான் நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டார். அவளை அடைவதற்கு ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய சண்டை. ஜராசந்தனோட சண்டை, ருக்மியோட சண்டை, சிசுபாலனோட சண்டை, இவர்கள் எல்லாரையும் எதிர்த்து தான் ருக்மிணி அழைச்சின்னு போனார். ஆனால் நப்பின்ன பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள 7 காளமாடுகளை கும்பன் கன்னியாசுல்கமாக வைத்தார். சுயம்வர வைக்கிறதுன்னு இப்போ வில்ல முறிச்சாத்தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஜனகரை சொன்னார். 7 காளமாட்டுகளை கொம்ப பிடிச்சு அடக்கணும். அடக்கிற ஆண் பிள்ளை அந்த புருஷனுக்குத்தான் என் மகளை கொடுப்பேன்னு கும்பன் சொன்னார். அதற்குன்னே நப்பின்ன பிராட்டி அவதரித்திருக்காளாம். அப்ப நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம், எவ்வளவு உயர்ந்த பிறப்பு! கண்ணனே தனக்காக பிறந்தான்கிற அளவுக்கு உயர்த்தி அவளுக்கு. கிருஷ்ணாவதாரம் எதுக்குன்னா நப்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லணும்னா அப்போ அவளுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கணும். அதனால் முதல்ல அவளை பற்றியே சொல்லுவோம். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம், கண்ணன் தூங்கி விட்டார். துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய, அந்த கண்ணனை துயில் எழுப்ப வேண்டும். உத்போத்திய கிருஷ்ணம், ஏன் கண்ணன் தூங்கிவிட்டார்னால் ஆழ்வார்கள் எல்லாரும் எழுந்து விட்டார்கள், இனிமேல் நான் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்து கண்ணன் உறங்கினான். ஆனால் ஆண்டாள் இப்போ எழுப்ப போகிறது, நீ பண்ணுறதுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையோ, அதுக்கு தான் உண்மை எழுப்பின்னு இருக்கோம். அதை நீங்களே பண்ணலாம் என்னால் அது உன் சம்பந்தப்பட்டதோ இல்லையோ. அப்போ உன்னை எழுப்பி சொல்லிட்டு தானே நாங்கள் மேற்கொண்டு செய்யவே முடியும். ஒருத்தர் இடத்துல அனுமதி வாங்கணும்னாலும் அவர் எழுப்பினா தான் முடியும். இப்போ அவருக்கே தொண்டு புரியணும்னாலும் அவரை எழுப்பினா தானே முடியும். ஒரு சுவாமி தூங்கிட்டு இருக்கார், இங்கே வெள்ளை அடிக்கணும்னு வச்சுங்க, அவர் எழுப்பி சுவாமி இங்கே வெள்ளை அடிக்கலாமா? அவர் பாதி மயக்கத்தில் சரி ஏதோ பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஒருவேளை அந்த சுவாமியினுடைய திருவடிகளைத்தான் வருடணும், அவருக்குத்தான் புஷ்பமாலை சாத்தணும், அவருக்குத்தான் தூபஹாரத்தி காட்டணும், அவருக்குத்தான் ஆபரண சாத்தனம்னால் சரி ஏதோ பண்ணிங்கோன்னு அவர் தூங்க முடியுமா? நான் பண்ண வேண்டியதே அவருக்குன்னு அவர் எழுப்பி உட்காத்தனத்தானே முடியும். அப்போ ஆண்டாள் சொல்ல வந்தது, உனக்கு தொண்டு புரியறதுக்கு தான் அடியனுடைய பிறவி, நீர் நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பிறந்தீர், அடியார்களிடத்தில் தொண்டுகளை ஏற்றுக்கொள்வதற்காக பிறந்தீர். ஆனால் அடியேன் பிறந்தது தேவரீருக்கு தொண்டு புரிவதற்காக பிறந்தேன். அடியேன் சேஷபூத்தை பரதந்திரை அப்படின்னு இருக்கும்போது அதை தேவரீரிடத்துல சொல்லிட்டு தானே கைங்கரியம் பண்ணியாக வேண்டும். நீரானா தூங்கி கொண்டிருக்கிறீரே, எழுந்திருந்து வர வேண்டும்னு கண்ணனை எழுப்பும் பாசுரம். கண்ணன் தூங்கிவிட்டார். எப்படி மால்யவான் மலை குகையில் ராமன் 4 மாசம் காத்திருந்தானோ அதை போல் இங்கும் கண்ணன் ஒரு மலை தாழ்வரையில தூங்கிட்டு இருக்கார்.
துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். அந்த கண்ணனை துயிலெழுப்புகிறாள். கண்ணன் எப்போதும் எங்கெங்கு வசிப்பார்? ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். மலர் ஆழ்வாருடைய பாசனம் இருக்கும் இல்லையோ, மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான். அடியார்களுடைய மனசலெல்லாம் பகவான் வாழ்வாராம். மாக்கடல் நீர் உள்ளான், பார்க்கடல்ல எங்க நீர் இருந்தாலும் அங்கெல்லாம் சயனித்துக் கொள்ளுகிறாள். மலராள் தனத்துள்ளான், மகாலட்சுமியினுடைய திருமார்போட எப்போதும் வாழ்வராம். நம ஸ்ரீரங்க நாயக்கை ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜகான்னு சொல்றோம். ஸ்ரீஸ்தன ஆபரணம், ஸ்ரீஹி மகாலட்சுமி, ஸ்தனம் அவளுடைய திருமார்பு, ஆபரணம் அதுக்கு ஆபரணமா பெருமாள் எப்போது அதை அணைச்சுன்னு சயனிச்சுன்னு இருக்காரா. நீங்க பல கோவில்களுக்கு போங்க, நாச்சியார் சன்னதி இருக்கோ இல்லையோ, நாச்சியாருடைய பதக்கம் நீண்ட சங்கிலி சாத்தி அவளுக்கு ஒரு பதக்கம் சாத்தியிருப்பார். பெருமாளுக்கு ஒரு சங்கிலி சாத்தி அவர் ஒரு பதக்கம் போன்றிருப்பார். பெருமானுடைய பதக்கத்தை பார்த்தா நாச்சியாருடைய உருவப்படம் இருக்கும், தாயாருடைய பதக்கத்தை பார்த்தா பெருமாளுடைய உருவப்படம் இருக்கும். இந்த மாதிரினா இருக்கணும்னு தோணும். இப்போ நான் அப்படி இருக்க போகிறான். நம்மளை பற்றி சொல்ல வரல, அவள் ரெண்டு பேரை பற்றி சொல்லிக்கிறாப்போ. நாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும்னா கேலிக்குறியாக போடும். இப்போ இப்போ கணவனுடைய படத்தை மனைவி போட்டுக்கிறதா தெரியல, மனைவி படத்தை கணவன் போட்டுக்கிறதாவும் தெரியல. அவர்களை கேட்டால் என்ன சொல்லுவார்? ரெண்டு பேரும் சேர்த்து பெருமாள் தாயார் படத்தை போட்டு விடுறோம். அதானே நாம் செய்ய வேண்டியது. அப்போ ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜகான்னு சொன்னால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு ரங்கநாதருடைய பதக்கம் இன்னைக்கு நீங்கள் சேவிச்சுக்கலாம். இப்போவும் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா ஸ்ரீரங்கநாச்சியார் வடக்கு வாசல்ல சேவிக்க போறச்சே அவள் திருமார்போடு அந்த பதக்கம் இருக்கு. எதுக்குனால் இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியறதுக்காகத்தான். துங்கஸ்தனகிரி தடி சுப்தம், நன்கு கண்ணன் தூங்கி விட்டார். சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணன், அந்த அளவுக்கு மனைவி அணைச்சின்று கண்ணன் சேனிச்சிருக்காருனால என்ன புரிஞ்சுக்கணும்? பரம போக்தா, நல்ல ரசிகன், அவள் சொல்படி கேட்கிறவர்னு அர்த்தம். அவள் சொல்படி கேட்கிறவர்னு இருந்தால் தான் நாம் அவளை பற்றி காரியத்தை நடத்துக்க முடியும். இவரிடத்திலே நேரே போனால் கோவித்துக் கொள்ளுகிறார். நம் பாபங்கள் பகவானுடைய கண்ணில் பட்டுடுறது. அது கூடாதுன்னு சொன்னால் கோவத்தை மாத்தன ஒருத்தர் லக்ஷ்மி தேவி தான் மாற்றி விடுகிறாள். மகாலட்சுமிக்கு நீலாதேவி நாச்சியாரும் பூமி தேவி நாச்சியாரும் ரெண்டு பேரும் நிழல் போல்வனர்கள். அவள் நெஜத்தை போலே, மற்ற ரெண்டு பேரும் நிழலை போலே. நிழல் போல கூட இருந்து தொண்டு புரிவார்களாம். அதனால தான் துங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. சுப்தம், கண்ணன் நன்கு தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கின்னு இருக்கிற கண்ணனை ஆண்டாள் பார்த்து இப்போ சொல்ல வேண்டும். தேவரீர் தூங்கி விடுத்தே, ஆர்த்த நாதம் கேட்டு விழித்தெழ வேண்டாமோ? ஒரு கஜேந்திரன் கூப்பிட்டார் குரலுக்கு. பெருமாள் அந்த நாதம் கேட்டு எவ்வளவு வேகமாக ஓடி வந்தார். பிரஹ்லாதன் ஒரு தூணை கண்காட்டினான். அதிலிருந்து நரசிம்ம பெருமாள் தூணிலிருந்து எவ்வளவு வேகமாக உதித்தார். அதே போல அபலைகளான நாங்களும் கூப்பிட்டுருக்கோம். நீர் தூங்கிட்டே இருக்கிறே. அடியார்களுடைய ஓசை உம்முடைய காதல விழலையா? அவர்கள் கூப்பிடுவது உமக்கு காதல விழ வேண்டாமா? தூங்கி கொண்டிருக்கலாமா, உறங்கலாமாங்கிறது கேள்வி. யார் தூங்கிட்டு இருக்கா? கிருஷ்ணம் சுப்தம், சுப்தம் கிருஷ்ணம். கண்ணன் உறங்கி கொண்டிருக்கிறார். நீலாதேவி நாச்சியார் பிரபாவம் சொல்லிட்டார். துங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம். கிருஷ்ணாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்ய நிர்விருத்தி வாச்சகா. கிருஷி, கிருஷ் பூமி, நகா ஆனந்தத்தை கொடுக்கும் அவர். பூமிக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறவரே, நான் பூமாதேவியே வந்து பிறந்திருக்கேனே, எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டாமா? அப்படின்னு ஆண்டாள் கண்ணனை கேட்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறவர் தானே. நீர் தூங்கிட்டீர்னா நாங்கள் எப்படி ஆனந்தப்பட முடியும்? நீர் விழித்தால் தான் எங்களுக்கு ஆனந்தம். நீர் விழித்தால் தான் உம்ம கண்ணு பார்வை கட்டாட்சம் எங்கள் பேரில் படுறதுன்னு அர்த்தம். கண்ணன் கெட்டியாக கண்ணை மூடினுட்டா அப்போ கட்டாட்சம் கிடைக்காது. கட்டாட்சம் கிடைக்காட்டா இந்த லோகத்து செல்வமும் கிடைக்காது, அந்த லோகமாகிற செல்வமும் கிட்டாது. அதனால நீர் எழுந்தால்தான் நமக்கு நன்மை. நீர் தூங்கினால் நன்மை இல்லை. ஆனால் எங்கே போய் சேவிச்சாலும் பெருமாள் ஆதிசேஷ படுக்கையில் அப்படியே தூங்கிட்டு இருக்கார். எந்த சயன திருக்கோலத்துக்கு போனாலும் திருக்குடந்தையில் சேவிப்போம், பக்கத்தில் அன்பில்ல சேவிப்போம், கோயிலடியில் சேவிப்போம். எத்தனையோ விதேசங்களில் சயன திருக்கோமல் அங்கே எல்லாமே தூங்கிட்டு இருக்காரே. அப்போ அவர் கண்ணே முழிக்க மாட்டாரா? நமக்கு அனுகிரகமே கிடைக்காதானால் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான்னு பாசுரம். நிஜத்தில் அவர் தூங்குறதே கிடையாது. யோக நித்ரேன்னு சொல்லுவா. அப்படின்னா அவர் தூங்குறதில்லை. எப்பப்படி யாரை ரட்சிக்கலாம், எந்தெந்த லோகத்தில் எந்தெந்த தீபத்தில் யாரெல்லாம் இருக்கா, அவரவர்களுக்கு எப்படி ஞானத்தை ஊட்டலாம், அவரவர்களுக்கு எப்படி பக்தியை வளர்க்கலாம் என்று நினைத்துட்டே அப்படி கண்ணை மூடின்னு இருப்பார். தூங்கிட மாட்டார்.
கண் மூடி கொண்டிருப்பார். நாமே பல பேரை தூக்கத்துலேருந்து எழுப்பி தூங்கி போயிட்டீங்களான்னு கேட்டா அப்படி கொஞ்சம் கண்ணை மூடின்னு இருந்தேன் அவளுக்கு தான் தூங்கலைங்கிற பாருங்க. அதை நிஜமாக பண்ணுறது பகவான் மட்டும்தான். ஏன்னா நமக்கு அப்படி கண்ணை அசந்து போயிடும். சாப்பிட்ட உடனே யாருக்கும் ஒரு மயக்கம் ஒரு மொழி உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு. அதுவும் ஒரு 40 வயசு ஆகிடுத்துன்னா அது நிச்சயம். 25 வயசுக்கு வேணால் இல்லாத இருக்கும். 40-45 வயசு ஆகிடுத்துன்னா அப்படி கண்ணை அழுத்தும். ஒருவேளை அப்படி பெருமாளுக்கு அழுத்தின்னு இருக்கோன்னா உலகத்தையே உண்டாலும் அவர் தூங்க போகிறதில்லை. ஆனால் ஆறாரை எப்பப்படி ரட்சிக்கலாம்ங்கிற நினைவு, அதே நினைவிலே ஆண்டாளை எப்படி உருவாக்கலாம், அவளுக்கு 5 வயசுலேயே எப்படி பக்தியை ஊட்டலாம், அவளை கொண்டு எப்படி திருப்பாவை பாட வைக்கலாம், இதெல்லாத்தையும் நினச்சின்னு தான் பெருமாள் அப்படி கண்ணை சந்தாப்பில் இருக்கார். ஆனால் ஆண்டாள் நினச்சினது நிஜத்திலேயே கண்ணன் தூங்கிவிட்டார் போல் இருக்கு, இவரை துயிலெழுப்ப வேணும்னுட்டு கிருஷ்ணம் சுப்தம் கிருஷ்ணம், தூங்கி போயிட்ட கண்ணன் ஆர்த்தர்களுடைய நாதத்தை கேட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆனால் எழுந்திருக்காம தூங்கிட்டு இருக்கார். கண்ணனே நீ எழுந்திருக்க வேண்டும். சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம், கண்ணன் மெதுவாக கண்ணை முடிச்சு பார்க்கிறார். தட்டி தட்டி ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள். எழுந்துட்டார். எழுந்துட்டு என்ன வேணும், நன்கு உறங்கி இருந்த நம்மை எதற்காக எழுப்புகிறீர் என்று கண்ணன் கேட்க, இப்போ இனிமே ஆண்டாள் என்ன சொன்னாள்ங்கிறது மிச்சப்பாதி. நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய எழுப்பி, கிருஷ்ணம் உத்போத்திய கண்ணனை நன்கு எழுப்பி என்ன சொல்ல வந்தீர்னால் ஸ்வம் பாரார்த்தியம். பாரார்த்தியம் ஒரு தன்மை, ஒரு பண்பு. பரார்த்ததா பாரார்த்தியம் என்றால் அது ஸ்வார்த்ததா ஸ்வார்த்தியம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல். எதிர் சொல்லுவோம் இல்லையோ. இப்போ இந்த ரொம்ப பொறுமையாக இருக்கார், வெடிச்சார், ரெண்டு எதிர் சொல்லு இல்லையா. உட்காண்டிருக்கார், நின்றுருக்கார், எதிர் சொல்லு இல்லையா. தூங்குறார், முழிச்சுட்டு இருக்கார், எதிர் சொல். அதே போல சுப்தம் நன்கு தூங்கிட்டு இருக்கார். உத்போத்திய கண்ணனை எழுப்பியாகிவிட்டது. எழுப்பி என்ன சொல்ல போகிறாள், பாரார்த்தியம் தான் அவனுடைய அடிமை, தான் அவனுக்கென்றே இருப்பவள் அப்படிங்கிறத கூறிக்கொள்ள போகிறாள். இது என்ன திடீர்னு புதுசா சொல்லணுமானால், இது 100 வேதாந்தத்தின் சாரம். இது வெறும் ஆண்டாள் சொல்லிட்டு போயிட்டதில்லை. அத்தனை வேதாந்தத்தை கடைந்தெடுத்து பார்த்தால் திரட்டிப்பால போல ஒரே ஒரு அர்த்தம் தான் தேரும். பாரார்த்தியம், நாம் பகவானுக்கு அடிமை, நாம் பகவானை சார்ந்திருப்பவர்கள், நாம் தனித்து சுதந்திரர்கள் அல்லர்கள். இப்போ சுவாதந்திரியம் ஸ்வார்த்தியம் அப்படின்னா பாரதந்திரியம்ங்கிறது எதிர். பரதந்திர ஸ்வதந்திர இந்த 2 சப்தத்தை இப்போ புரிஞ்சுடுவோம். ஸ்வதந்திரன்னா 6, பரதந்திரன்னா 6. 1947க்கு அப்புறம் சுதந்திரர்கள், 47க்கு முன்னாடி பரதந்திரர்கள். இதானே நாம் நினச்சிருக்கிறது இப்போ. ஆனால் இவர்கள் அப்படி சொல்லலை, எப்பவுமே பரதந்திரர்கள் தான். 47க்கு முன்னாடி சுவாதந்திரம் இல்லை, 47க்கு அப்புறம் சுதந்திராளா போயிட்டோம் இல்லை. இப்போ 2013லையும் சுதந்திரர்கள் தான். இன்னும் 15 நாளில் 2014 வந்ததுனாலும் சுதந்திரர்கள் தான். வேண்டாம் 20,000 வந்தாலும் நாம் சுதந்திரர்கள் இல்லை. எப்போதும் பரதந்திரர்கள் பரதந்திரர்கள். 2 சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, ஸ்வம் தந்திரம் யஹ சஹ. ஸ்வம் தந்திரம் யஸ்ய சஹ ஸ்வதந்திரஹ. தந்திரம் தந்திரம்னா பிரயோஜனம்னு வச்சுங்க. முக்கியம் பிரயோஜனம். ஸ்வம் தானே, முக்கியம் பிரயோஜனம். யஸ்ய யாருக்கோ, நானே முக்கியம் யாருக்கோ அவன் சுதந்திரம். பரஹ தந்திரம் யஸ்ய ச பரதந்திரஹ. பரஹ பகவான், தந்திரம் பிரயோஜனம் முக்கியம், யஸ்ய யாருக்கோ அவன் பரதந்திரன். பகவான் முக்கியம் யாருக்கோ அவன் பரதந்திரன், தானே முக்கியம் யாருக்கோ அவன் சுதந்திரன். இப்போ சொல்ல இருந்ததுன்னா இப்படி தான் வரும். கொஞ்சம் மாற்றி சொன்னோன்னா அர்த்தம் படும். தனக்கு தானே முக்கியம்னா சுதந்திரன், பெருமாள் தான் எனக்கு முக்கியம்னா பரதந்திரன். இப்படி சொன்னால் சட்டுன்னு புரிய போகுது. ஆனால் அந்த சம்ஸ்கிருதத்தில் இது அர்த்தம் சொல்லும் போதே நேராக சுலபமான தமிழாட்டம் வராது. மேலும் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறேன்னு வச்சுங்கோ. இந்த மொழியிலே எங்கே எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் இருக்குமோ அந்த வரிசையில் இன்னொரு மொழியில் இருக்காது. இது வேற வரிசையில் இருக்கும், அது வேற வரிசையில். அதுக்குன்னு மொழிபெயர்க்கிறேன்னு பேர் வச்சுன்னு இதே வரிசையில் எழுதுவா. அந்த பாஷை அப்புறம் பார்க்கறதுக்கே சகிக்காது. அந்தந்த பாஷைக்குன்னு எப்படி எழுத வேண்டுமோ அப்படி எழுதினாத்தானே அது நல்லா இருக்கும். இப்போ இங்கே சொல்லப்படுறது பாரார்த்தியம். பரஹா தந்திரம் யஸ்ய ச பரதந்திரஹ. ஸ்வம் தந்திரம் யஸ்ய ச ஸ்வதந்திரஹ. நானே எனக்கு முக்கியம், நானே எனக்கு முக்கியம்.
எம்பாடு முக்கியம். இன்னைக்கு கார்த்தால இப்போ நாங்கள் திருப்பாவை போய் கேட்கணும்னால் அது 7 மணிக்கு போட்டிருக்கா. அப்படின்னா நம்ம 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்படின்னா 5:30 மணிக்கு எழுந்திருக்கணும். மார்கழி மாதம் 5:30யா? ஒருவேளை ஜலதோஷம் பிடிச்சுடுத்துன்னா என்னால் ஒன்றும் முடியாது. அப்போ என் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம். ஆகவே திருப்பாவை முக்கியமில்லை அப்படின்னுட்டால் ஒன்றும் இல்லை. அவளுக்கு தான் சுதந்திராள்னு பேருங்கிறார். இப்போ இத்தனை சொல்லிட்டு இருக்கிறது வேற எதையும் இல்லை. இப்போ சுதந்திரன் 6 நாள் நாம் சுதந்திரம். ஓ, இதுக்கு போய் சுதந்திரன் அர்த்தமானால் நான் முக்கியமாயிட்டேனோ இல்லையோ. அதே கண்ணன் இந்த 30 பாசுரத்துக்கு ஏங்கியிருக்கார். ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஜென்மமா இதை பற்றி காலக்ஷேபம் நடந்துட்டுருக்கு. எந்தெந்த ஊரில் நம்பெருமாளும் திருவேங்கடமுடையான்னு எழுந்து உட்காந்து 3 மணிக்கு கேட்டுருக்கா. இவர்களை விட எனக்கு என்ன வச்சிருக்கு? இப்போ அவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இவன் 4 மணிக்கு எழுந்து ஆராதனத்தை பண்ணிவிட்டு கிளம்பி வந்தால் பரதந்திரன். இது சுதந்திரனா பரதந்திரனான்னு அவாவா பரீட்சை பண்ணி பாட்டுக்க வேண்டியதான். எதுலேயும் நமக்குன்னு பார்த்தால் சுதந்திரர்கள், பிறருக்குன்னு பார்த்தால் அந்த பிறர்னா யாரோ இல்லை. பிறருக்குன்னு உடனே என் மனைவிக்கு என் மகனுக்குன்னுட்டா. பிறருக்குன்னு பார்த்தா அது இல்லை, பரனுக்குன்னு அர்த்தம். பரனுக்குன்னா ராமனுக்கு, கண்ணனுக்கு, வராகனுக்குன்னு பார்த்தால் அப்படியே பரதந்திரன். எனக்கு நானேன்னு பார்த்தால் சுதந்திரன். ஆண்டாள் இப்ப கண்ணனை எழுப்பி சொல்ல வந்ததே பாரார்த்தியம். அடியேன் எனக்குரியவன் அல்லேன், அடியேன் தேவரீருக்கு உரியவள். நான் எனக்குரியவள் அல்லள், தேவரீருக்குரியவள். அப்போ உமக்கு கைங்கரியம் பண்ணணுமே. எனக்குரியவன் சொன்னா எம்பாட்டை பார்த்துக்கணும், உமக்குரியவள்னு சொன்னா உமக்கே தொண்டு புரியணுமோ இல்லையோ. இதுதான் பாரார்த்தியம். அப்ப பிரயோஜனமே நீர். என்னை படைக்கப்பட்டதே, நான் படைக்கப்பட்டதே உம்முடைய பிரயோஜனத்துக்காக. அப்ப நான் அவருக்குன்னு பிரயோஜனப்படுறதுக்கு இருந்துட்டு இப்போ ஒரு சுவாமியை வேலைக்கு வச்சிருக்கார் ஒருத்தர். அவர் இந்த கோவிலுக்கு போவார், இந்த நந்தவன கைங்கரியம் பார்ப்பார்னு வச்சாச்சு. நந்தவனமே இல்லை. அப்போனா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அப்போ தினப்படி வந்து அவர் போய் அதிகாரியுடைய கதவை தட்டுவார். சாமி, என்னிலேருந்து நீங்கள் நந்தவனை ஏற்பாடு பண்ணுவீள். ஆட்டம் இரும், உமக்கு தான் சம்பளம் கொடுக்குறோமோ இல்லையோ, நீர் பார்க்கலாம். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, தோட்டமே கண்ணில் காட்டலைன்னா அவருக்கு என்ன தோணும்? சாமி, என்னை எதுக்காக வேலைக்கு வச்சுவிடும்? அந்த வேலையே என்னை சேர்த்துக்கவே இல்லையே. வேலை உண்டா கிடையாதா, சம்பளம் உண்டா கிடையாதுன்னு சந்தேகம் வந்துடும் இல்லையோ. ஒருத்தரை வேலை இல்லாமல் மூலையில் உட்காத்தி வைக்கிறது தான் அனுப்ப போகிறாங்கிறதுக்கு முதல் அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு ஒருத்தர் அனுப்ப போகிறாள்னா அவளுக்கு உனக்கு ரொம்ப வசதியாக போயிட்டீர், அதனால் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் நமக்கு மேச நாற்காலியெல்லாம் போட்டிருக்கோம், உட்காந்து 1ஆம் சம்பளம் கொடுத்துட்றோம், நீங்கள் பேசாமல் உட்காந்துருக்கோன்னாலே அடுத்த மாதம் அவர் கிளம்பி போகிறாருங்கிறது நிச்சயம். இது எவ்வளவு தூரம் நமக்கு உறுதியாக தெரியறது. ஆனால் பெருமான் நம்மை படைத்ததே அவருக்கு தொண்டு புரியறதுக்காக. அப்போ அதை கொடுக்காம நம்ம வேலையை பார்த்து உட்காத்தி வச்சிருக்காரு. அப்போ வேலை போகிறதுன்னு யாரானு பயப்படுறோமோ? எப்போ ஒரு வேலையே கொடுக்காத 1 நாள் 2 நாள் இல்லை, பல பிறவிகள் எடுத்துட்டோம். இன்னும் அவருடைய கைங்கிறதுக்கு நம்ம வரலை. இப்போ ஆண்டாள் உள்ளத்தில் பயமே. எங்கேயான நீ மூலையில் உட்காத்தி எனக்கு கைங்கிறத்தை கொடுக்காம வேலையை விட்டு எடுத்துட போறே. பாரார்த்தியம் ஸ்வம், அடியேன் தேவரீருக்கு அடிமைங்கிறத ஒரு முறை அறிவிக்க வேண்டும். எதற்கு அறிவிக்கணும்னால், இது முதலாளிகிட்ட போயிட்டு என் நந்தவனை எங்கேன்னு கேட்குற மாதிரி என்னை வேலைக்கு வச்சிரும் இல்லையோ. அப்போ வேலையை கொடுன்னு கேட்க வேண்டாமா? அந்த முதலாளி அப்படி பண்ணி பார்ப்பார். இவன் சம்பளம் வாங்கினா போரும்னு இருக்கானா, இல்லை வேலை வேணும்னு கேட்குறானா பார்ப்போம்னு இருப்பாரோ இல்லையோ. அதுதான் ஆண்டாளுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ பெருமாள் சரீரம் கொடுத்தார், சாஸ்திரம் கொடுத்தார், ஞானம் கொடுத்தார், பக்தி கொடுத்தார். இத்தனை தேசங்களில் இத்தனை கைங்கரியத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டார். இத்தனையும் பண்ணிட்டு வேலை வேணும்னு நீ கேட்க வரியான்னு காத்திருக்கிறார். அந்த ஒன்று தான் அவர் வச்சிருக்கிற பெரிய பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம தேறி ஆகணும். நாம் என்ன நினச்சிப்போம்னால், எல்லாம் நமக்குன்னு கொடுத்துருக்கார், இந்த வீடு எனக்காகத்தான் கட்டி கொடுத்துருக்கார், இந்த வேட்டி நான் உடுத்திக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கார், இந்த மாலை எனக்காகத்தான் போட்டிருக்கார், எல்லாம் எனக்குன்னு தோணி போச்சுன்னா அப்போ அவருக்காக இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கல. இப்போ எதுக்கு இந்த நல்லா பளபளான ஜரிகை வேட்டி? நான் உடுத்திண்டு மினுக்கிறதுக்காக இல்லை. இப்போ பெருமானை பற்றி சொல்லும்போது நல்ல வேட்டி உடுத்திக்க வேண்டாமா? ஆனால் ஒரு பெரிய நீதிபர் வரார், அவருக்கு முன்னாடி ஒரு தடியை பிடிச்சின்னு ஒருத்தர் பராக் வராருன்னு சொல்லிட்டு ஒரு இல்லையோ, அவர் என்னமா போட்டுன்னு இருப்பார் தெரியுமோ? வெள்ளையேன்னு போட்டுருப்பார், இப்படி செவப்பா நடுவில் பட்டை போட்டுருப்பார், வெள்ளி தடியை கையில் பிடிச்சிருப்பார், தலையில் குல்லாயெல்லாம் போட்டிருப்பார். இவர் எதுக்கு சுவாமி இத்தனை அலங்காரம் பண்ணிட்டு அவர் பேசாமல் வரார். ஆனால் அவருக்கு இவர் இத்தனை பண்ணிட்டு இருக்காரு என்னால் அவர் எப்படி நீதிபதி? அவர் பண்ணிட்டாலும் பண்ணிட்டாலும் ஒத்துரு சொல்ல போகிறதில்லை. இப்போ அவருக்கு பராக்கு சொல்கிறேன்னா நான் போட்டுட்டாகணுமோ இல்லையோ. அதை போல இப்போ பகவானுக்கு ஒரு அர்ச்சகர் ஆராதனை பண்ணுறாருன்னா அதுக்காகத்தான் அவருக்கு பட்டக்கரை வேஷ்டி, அதுக்கு தான் அவருக்கு மோதிரம், அதுக்கு தான் அவருக்கு திருமண் காப்பு, அதுக்கு தான் அவருக்கு மாலை புஷ்பம். இப்போ ஒருத்தர் உபன்யாசம் பண்ண வர்றாருன்னா அதுக்கு தான் அவருக்கு எல்லாம். இப்போ நாம் ஒத்தொத்தருமே நமக்கு கொடுக்கப்பட்டவை அவனுக்கு கிங்கரங்கிறதுக்காக.
அவனுக்கு வேலைக்காரங்கிறதுக்காகத்தான் இதை போட்டிருக்காளே தவிர, இப்போ ஒரு நிமிஷம் அந்த நீதிபதி நகரட்டம் இவர் நிலைமை என்ன? அதுக்கப்புறம் இந்த தடி கையில் இருக்குமா, இவருக்கு இருக்கிற அந்த வெள்ளை சொக்கா போட்டுக்க முடியுமா, இவர் குறுக்க போட்டுருக்க சிவப்பு உண்டானா போச்சு சுவாமி. அப்போ இவருக்கு வேலை போனாலும் போச்சு, நீதிபதி வேண்டான்னு விட்டாலும் போச்சு, நீதிபதியை விட்டுட்டு அடுத்தவருக்கு வேலைக்காரனா போச்சாலும் போச்சு. எதுக்குமே அந்த உடை கொடுக்கவே போறதில்லை. அதை போல நாம பகவானுக்கு பரார்த்தன், பகவானுக்கு அர்த்தமா அவருக்கு தொண்டு புரியறதுக்காக இருக்கேன்னா தான் இந்த உடலோ சாஸ்திரமோ நமக்கு இருக்கிற ஆளோ அம்போ தும்போ அத்தனையும். ஆனால் இது இத்தனை நம்ம நன்னா உபயோகப்படுத்திக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவருக்குன்னு இல்லாமல் நமக்குன்னு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது அவருங்கிறதான் ஆண்டாள் கண்ணனிடத்தை சொல்ல போகிறாள். தேவரீர் அடியேன கைங்கரியம் கொள்ள வேண்டும், கைங்கரியத்துக்காகத்தான் அடியேனை படைச்சதே. அப்போ தேவரீர் கைங்கரியம் ஏற்றுக்க வேண்டாமோ என்று தான் அவருக்கு அடிமைங்கிறதை அறிவிக்கிறாள். பாரார்த்தியம் ஸ்வம், தேவரீருக்கென்னே இருப்பவள். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ருதி சத சிரஸ் சித்தம். ஸ்ருதி சிரஸ், ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி சிரஸ் அப்படின்னா வேதத்தினுடைய தலை, வேதாந்தம்னு பொருள். வேதாந்தம்னா உபனிஷத்து. ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரி, ஐதரேய, பிருகதாரண்யக, சாந்தோக்கியன்னு முக்கியமான 10 உபனிஷத்துகளே 108 உபனிஷத்துக்கள் உள்ளன. அந்த உபனிஷத்துக்கள்லாம் சேர்த்து என்ன சொல்லித்துனால் பாரார்த்தியத்தை சொல்லித்து, நாம் பெருமானுக்கு அடிமைன்னு சொல்லித்து, நமக்கு நான் தலைவர்கள் அல்லர்கள், அவன் ஒருத்தனே தலைவன், அவனுக்கு நாம் ஒத்தொத்தர அடிமைகள். இப்போ இந்த பாரார்த்தியம்ங்கிற சப்தம் சொன்னேனே, கூடவே இன்னொரு சொல்ல ஞாபகம் வச்சுப்போம். சேஷத்துவம், பாரதந்திரியம்னு ஒன்று, சேஷத்துவம்னு ஒன்று. சேஷத்துவம்னால் பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் சசேஷா பரசேஷின்னு ராமானுஜரே இதுக்கு விளக்கம் சாதிச்சிருக்கார். சேஷன், சேஷன்னா ஆதிசேஷன் நமக்கு தெரியும், ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ராமானுஜர்னு நமக்கு தெரியும். அதனால் அவரே எழுதுறதானே நியாயமாக இருக்கும். சேஷத்துவம்னா என்ன? யார் நமக்கு தலைவனோ அந்த தலைவனையே பார்த்து கொண்டு நான் செய்யும் ஓரொரு செயலும் அந்த தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதாகவே இருக்க வேண்டும். நான் எந்த காரியத்தை பண்ணாலும், நாம் நித்தியம் ராமர் கோவிலுக்கு வரோம், ராமரை சேவிக்கிறோம், அப்போ நான் பண்ணுற இந்த காரியத்தினால ராமர் முகம் ஆனந்தப்படுமா, அவர் முகம் மலருமா, சிரிப்பரா, சீத்தை சிரிப்படா? அது இருக்காதுன்னா நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், அது இருக்கும்னா அந்த காரியத்தை செய்வேன் என்று இருந்தால் தான் அவன் சேஷபூதன். சேஷபூதன்கிறார். பரகத அதிசய ஆதானேச்சையா, பரகதன பெருமானுக்கு பேர்மை சேர்ப்பதற்காகவே, ஆதானேச்சையா உபாதேயத்துவம், எந்த ஒரு செயலையும் நான் ஏற்றுக்கிறேன்னால் அதுதான் சேஷத்துவம். அப்போ சேஷி பகவான், பகவான் சேஷி, நாம் எல்லாரும் சேஷர்கள், நாம் எல்லாரும் அடிமைகள், அவன் ஆண்டான். இந்த இடத்துல அடிமைங்கிற சொல்லை உபயோகப்படுத்துவதை கண்டு முகம் சுளிக்க வேண்டாம். அடிமைன்னு சொன்னாலே தப்பாச்சே சுவாமி, திரும்ப திரும்ப அடிமைன்னு சொல்றீரேன்னால் அது வெளியிலே, இந்த கோவில் சன்னிதானத்துக்கு வெளியில தெருவுக்கு போங்க, அடிமைன்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. துவஜஸ்தம்பத்தில் வந்து முதல்ல கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறமோ இல்லையோ, எதுக்கு தெரியுமா? துவஜஸ்தம்பத்திலே வச்சுட்டா வெளியில நீ வேற மாதிரி இருந்திருப்பே, உள்ள வேற மாதிரி இருங்கிறா. வெளியிலே நீ சுதந்திரன் போயிருப்பே, உள்ள வந்துட்டியானா நீ சுதந்திரன் கிடையாது. அதை ரிஷிகளும் யோகிகளும் என்ன புரிஞ்சுனுட்டா, அது என்ன கோவில் படி தாண்டி உள்ள வந்தா தானே, பெருமாள் என்ன உள்ள மட்டுமா இருக்கார், எங்கேயும் தான் இருக்கார். அப்ப எங்கேயுமே அடியன் பரதந்திரம் தான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாக போகிறது. அது வரை கோவிலுக்கு உள்ளேயானும் பரதந்திரனாக இருக்கணுமோ இல்லையா? ஏன்னா வெளியில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போன இடத்துல அடியேன்னு சொல்லிட்டு இருந்தா யாரும் கேட்டுக்க மாட்டா, அடியேன்னு விடுவா. அது நடக்குமா? வேலைக்கு போகிற இடத்துல அவாவா என்னமா நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டா தான் சண்டை போட வேண்டாம். அதுக்கு அவரவர்களுடைய உரிமையை நிலைநாட்டி ஆகணுமோ இல்லையோ? இப்போ நம்ம அடியேங்கிறதுக்காக சனாதன தர்மம் இந்து தர்மம்னு இருக்குது, விரோதிச்சு யாராரோ எப்படியோ பேசுகிறா, யார் எப்படி பேசினாலும் அவர்களுக்கும் அடியே நகை கூப்பிட்டு முடியும், அங்கே காட்ட முடியாது. அதைத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாதித்தார். நின்பால் பொறுப்பரியனைகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானே. உன்னை விரோதித்து யாரான ஒருத்தன் பேசினான்னா அவன் தலையெடுக்கிறது கூட தயங்க மாட்டேன்னார் அவர். இத்தனைக்கு ஆழ்வார்கள்ல பரமசாது அவர் தான். அவர் ஒன்றும் திருவங்கி ஆழ்வாரில் வேலை தூக்கிட்டு இருக்கிறதுக்கு, திருமழிசை ஆழ்வாரிலே நாக்கிலேயே கத்தி வச்சுக்கிறதுக்கு, அழறத்துக்கு மட்டும்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தெரியும். திருமாலையில் முழுக்க அவர் செய்ததே அழுகதா. ஆனால் அவருக்கு என்ன வேகம் பாருங்க. ஆகவே தொண்டு முக்கியம். ஆனால் தொண்டுங்கிறதுக்காக முதுகு வளைஞ்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பெருமானுக்கும் பாகவதர்களுக்கு முன்னாடி முதுகு வளையணும்.
எங்கே விளையணுமோ அங்கே மட்டும்தான் விளைய வேண்டும். அதை கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நிறைய இடத்துல நம்ம தர்மத்தையே விட்டு கொடுத்துருவோம். யாரும் எப்படி வேணால் பேசின்னு இருப்பா, அதெல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுங்கிறது நமக்கு இல்லை. சாது தான். சாது ஆர்? அவன் மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு இருக்க வேண்டும். பெருமானை ஏற்றுக்கொள்ளுபவனுக்கு எப்படி வேணாம். பிரதிவாதி பயங்கரம் சுவாமின்னு உண்டு. இதோ பழைய காலத்தில் அவர் தான் மணவாளவன்கள் அட்டதிக்கஜங்களில் ஒருத்தராக இருந்து திருவேங்கடமுடையானுக்காக சுப்பிரபாதம் பாடி வச்சவரே அந்த சுவாமி தான். அவருக்கு பிரதிவாதி பயங்கரர்னு பேர். மணவாள மாமனிகளே முதல் தரமாக அவர் சேவிக்கிறதுக்கு வரார். அப்போ மாமனிகள் அவரை பார்த்து கேட்குறார், நீர் பயங்கரராச்சேன்னார். அந்த சுவாமி சொன்னார், அவைஷ்ணவ கோஷ்டியில் நான் பயங்கரன், வைஷ்ணவ கோஷ்டியிலே அவர்களுக்கு தாசன். அப்போ தான் சொல்லிட்டார் அவர். யாரான ஒருத்தன் பெருமானுக்கு விரோதமாக பேசினா நான் பயங்கரன், அதுக்கு தாசர்களுக்கு நடுவுலையா பயங்கரமாக இருப்பேன்? நமக்கு நடுவில் நானும் தாசன் தான்னால் அந்த தாஸ்யம் இந்த சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவ ராமானுஜ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் வேத மார்க்கம். அந்த வேத மார்க்கத்தின்படி நமக்குன்னு எது தன்மைன்னு சொன்னால் சேஷத்துவம் பாரதந்திரியம். ஒரு ஆத்மான்னு சொன்னாலே அவன் பெருமானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம். எப்போ அடிமைன்னு ஆயிடுத்தோ அவனுக்கு யார் முக்கியமாக இருக்கணும்? ஆண்டான் தானே முக்கியமாக இருக்கணும். நான் அடிமை, அப்போ அடிமைக்கு நான் தான் முக்கியமாக இருக்க மாட்டார், அடிமைக்கு ஆண்டான் தான் முக்கியமாக இருப்பார். அதனால தான் ஆண்டாள் கண்ணனை எழுப்பி, தேவரீருக்கு அடியேன் அடிமை, அடியேன் சுதந்திரை அல்லேன், அடியேன் தேவரீருக்கு அடிமை என்பதை அறிவிப்பதற்காகத்தான் எழுப்பினாள். எஸ்யாஸ்மி நதம் அந்தரேமி. சாஸ்திரம் சொல்றது, நான் யாருக்குரியவனாக இருக்கிறேனோ அவனை மீறமாட்டேன். எஸ்ய அஸ்மி, நான் யாருக்கு அடிமையோ ந தம் அந்தரேமி, அவனை மீறி ஒரு நாளும் நடக்க மாட்டேன். அப்படின்னா எப்பேற்பட்ட நாம் எவ்வளவு பெரியவனா, பெரும் பணக்காரனா, எங்கெங்கோ பிறந்தவாளா, எத்தனையோ படித்தவாளா, எப்படியா இருந்தாலும் அடிமை அடிமை தான். அது மட்டும் தன்மை மாறாது. ஆனால் ஜீவாத்மாவை அடிமைன்னு சொன்னால் அதனால் அதுக்கு குறையோ, அதனால் அதுக்கு நிறை. ஆத்மாவை சுதந்திரன்னு சொன்னா தான் அது திருட்டு. இந்த ஆத்மா பெருமானுக்கு சொத்தாக இருக்க அதை தன்னதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அது பெருந்திருட்டு. அது இல்லை, நான் திருடல் அள்ளல்னு சொல்றதுக்கு தான் தேவரீரை எழுப்பினேன். சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம், பாரார்த்தியம் ஸ்வம். இது ஒருவேளை ஆண்டாள் கண்டுபிடித்து தானே சொல்லியிருக்கிறோம். ஸ்ருதி சத சிரசித்தம், உபனிஷத்துக்கள் முழுக்க சர்வே வேதாக யத்பதம் ஆமனந்தி வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேதவிதேவச்சாகம் என்று கண்ணனே கீதையில சொன்ன போலே அத்தனை இடத்துலையும் கீதையில கண்ணன் என்ன சாதிச்சிருக்கார்? உலகமெல்லாம் என்னது அர்ஜுனா, நீ எனக்கு அடிமை, உன்னுடைய அணுவும் நான் அன்றி சலிக்காது என்று திரும்ப திரும்ப கூறியிருக்கார். நம்ம மூச்சு விடுறதா இருக்கட்டும், தளிக பண்ணுறதா இருக்கட்டும், வாழறதா இருக்கட்டும், பிறந்ததா இருக்கட்டும், அனைத்தும் அவனுக்காக. இப்படித்தான் உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. இதை கண்ணனை எழுப்பினாள், அவனுக்கு உரைத்தாள். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. நாம் பெருமாள்கிட்ட போனால் என்ன பிரார்த்திக்கணும்? ஏ பிரபோ, அவசியம் தேவரீர் அடியனுக்கு இதை பண்ணி கொடுக்கணும், அடியன் ஒரு அடிமை, தேவரீர் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம போய் கெஞ்சணுமோ இல்லையோ? கெஞ்சி பிரார்த்திக்கத்தானே வேணும். ஆனால் ஆண்டாள் கிட்டத்தட்ட கையில் பெரம்ப வச்சுக்காத குறை. ஒரு வாத்தியார் சுவாமி என்ன சொல்லுவார்? அவருக்கு தான் அத்தியாபகர்னு பேர். அத்தியாபகர்னா சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், அத்தியனம் பண்ணுறவா மாணவர்கள். அத்தியாபகர் இப்படி தானே சொல்லுவார். அத்தியாபயந்தி, கண்ணனை பார்த்து நன்னா எழுப்பி, நான் உனக்கு அடிமை தெரியுமோ? இதுதான் கொஞ்சம் ஒத்து பொறுத்த பாருங்க. அடியன் தேவரீருக்கு அடிமை தெரியுமோன்னு கேட்கணுமா? இல்லைன்னா நான் உமக்கு அடிமை தெரியுமோ? ஆனால் சப்தம் அத்தியாபயந்தின்னு இருக்கு. அத்தியாபயந்தின்னா உரைக்கிறாள், நன்கு உரைக்கிறாள், அதை நியமித்து உரைக்கிறாள். நியமனம் இப்படி செய் அப்படின்னா நான் உனக்கு பரார்த்தம், நான் உனக்கு அடிமை என்ற என்னமோ அவரை தான் மறுத்துட்டாரா கண்ணன்? இப்போ வேண்டாம், ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? என்ன ஆண்டாளுக்கு இப்போ கோபம்னு சொன்னால், அடி எனக்கு அடிமைத்தனத்தை கொடுத்துட்டு கைங்கரியம் தான் எனக்கு யுக்தம்னு சொல்லிட்டு கைங்கரியத்தை அடியன் பண்ண வரும்போது தேவரீர் தூங்கி படுத்துனா எப்படி பண்ணுவேன்? இந்த அடிமைத்தனத்தை எப்படி தேவரீர் இடத்துல காட்டுவேன்? காட்ட வேண்டாமே என்ன? இப்போ நான் வாழ்ந்தாத்தானே அடிமைத்தனம், வாங்காத போட்டுமேனால் உமக்கு சேஷித்துவம் பறிபோகாது கண்ணனே, எனக்கு சேஷத்துவம் பறிபோய்விடும். ஏனெனில் இப்படி யோசிப்பாருங்க, பகவான் கண்ணன் சேஷி, அவர் அடிமைத்தனத்தை ஏற்றுகிறவர், கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுவர். லட்சோபலட்சம் கோட்டானு கோட்டி ஜனங்கள் சேஷர்கள். இப்போ நாம் அத்தனை பேரும் சேஷர்கள், பகவான் ஒருத்தர் சேஷி. இப்போ அடியன் ஒரு சேஷன், இவர் ஒரு சேஷர், இவர் ஒரு சேஷர், அவா ஒரு சேஷர், அவர் ஒரு சேஷர், ஒருத்தர் சேஷர். ஆதிசேஷனும் சேஷர், ராமானுஜரும் சேஷர், பலராமனும் சேஷர், விஸ்வக்சேனரும் சேஷர், கருடனும் சேஷர், எல்லாரும் சேஷர்.
அவர்கள்லாம் கைங்கரியத்தை விட்டே கொடுத்துட போகிறது இல்லை. ஒரு நாளும் தாங்க செய்ய வேண்டிய தொண்டை செஞ்சுட்டே இருக்க போறா. இந்த கோட்டானு கோட்டி சேஷர்களிலே ஒருத்தர் அடிமைத்தனத்தை காமிச்சு விட்டாலும் ஆண்டான் தானே. யாரோ ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிவிட்டா கூட எனக்கு ஒரு சேஷன் இருக்கார், அதனால நான் இப்போ தந்தை, இப்போ நான் சேஷி ஆயிடலாம். இப்போ ஒருத்தர் 3 குழந்தைகள் இருக்காள்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு குழந்தை பெற்றா கூட அவர் தந்தைன்ற பேர் வாங்கிட்டு வரும் இல்லையோ. அதுக்கு ஒன்று 3-4 குழந்தைகள் பிறணுங்கிற தேவையில்லை. இப்போ ஒரு குழந்தை பிறந்து விட்டா தந்தை, ஒரு குழந்தை பிறந்து விட்டா தாய். அதை போல ஒரே ஒரு அடிமை இருந்து விட்டால் பெருமான் சேஷி ஆயிடுவார். ஆனால் நம்ம பக்கத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகவான் அடிமைத்தனத்தை ஏத்துக்கலே, தூங்கி விட்டார், என் கைங்கரியம் பண்ணலைன்னால் நான் கைங்கரியம் பண்ண வேண்டியது அவர் ஒருத்தருக்கு தான். இப்போ எப்போ அவர் ஏத்துக்கலையோ அப்போ ஏன் சேஷத்துவம் படுமோ இல்லையோ. அவருக்கு யார் செஞ்சாலும் ஒத்தர் இருந்தால் கூட அவர் சேஷி ஆயிடுவார், குறைச்சல் இல்லை. ஆனால் எனக்கு சேஷத்துவம் படுமோ இல்லையோ, அதுதான் ஆண்டாளுக்கு பயம். தேவரீர் அடியனுடைய அடிமைத்தனத்தை ஏத்துக்காத போயிட்டால் நீர் சேஷியா இருந்துருவீர், ஆனால் எனக்கு சேஷத்துவம் போயிடுமே, அதனால கோவம் வந்துருத்த ஆண்டாளுக்கு. அத்தியாபயந்தி, இப்போ ஏற்றுக்க போகிறா இல்லையா? கண்டிப்பாக நீ இதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். இதை சுவாமியை விசாரிச்சுன்னு விட்டார். இப்படி போய் ஆண்டானை அடிமைகள்லாம் கைகாட்டியெல்லாம் சொல்லலாமா, நியமிக்கலாமா, கூடுமானால் அதுக்கு ஒரு ஸ்லோகமே உதாகரிக்கிறார். ஸ்திரீ சபலாத் ஏதது உதாகிருதம் மே தர்மஞ்ச வக்கும் தவ கஸ் சமர்த்தம். எவ்வளவோ தூரம் சீதை ராமனிடத்தில் மன்றாடி பார்க்கிறாள், ராமா நானும் காட்டுக்கு வரணும்னுட்டு. ராமன் பிடிவாதமாக கூடாதுங்கிறார். அதுக்கப்புறம் சீதை கொஞ்சம் கடிஞ்சு சொல்லணும் இல்லையா, அழைச்சின்னு போறியா இல்லையா அப்படின்னு கேட்டாகணும் இல்லையோ. அப்போ கேட்கறதுக்கு கொஞ்சம் சீதைக்கு உள்ளம் தவிக்கிறது. நான் பெண்ணு, உன் மனைவி கூட வரணுங்கிற சபலத்தினாலே கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன் ராமா. தர்ம பிரபுவான உனக்கு தர்மம் சொல்றதுக்கு ஆருக்கு சக்தி உண்டு? நான் சொல்லக்கூடாது. ஆனாலும் நீ எங்கேயானு தர்மத்திலேருந்து மாறிடுவியோங்கிற பயத்தினால நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்றது ஆச்சரியம். இப்போ விசாரிய புத்தியாது சக அனுஜேன யத் ரோச்சதே தத்குரு மாச்சிரேன. உன் தம்பியோட உட்காந்து பேசிப்பாரு, நன்னா விசாரிச்சுப்பாரு. நீ சொல்றது தர்மத்துக்கு ஒத்ததா இருக்கும்னா சொல்லு, தர்மத்துக்கு ஒத்தலேன்னு தெரிஞ்சதுன்னா மாத்திக்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் மாத்தி சொல்றா சீதை. அப்போது அத்தனை நேரம் பேசினது என்ன? கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். உன்னை போய் மாப்பிள்ளையா அடைஞ்சு எங்க தாப்பனார் ரொம்ப வருத்தப்படுவார் ராமான்னு அவள். இது ராமன் எதிரே பார்க்கல. யார்கிட்ட அவ பெயர் வாங்கினாலும் மாமனார்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டோன்னா திரும்பி சரிப்படுத்தவே முடியாது. அதனால் அவருக்கே குறை. என்ன சீதை, என்ன பார்த்து என்ன மாப்பிள்ளைனால்? ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு என் தந்தை பெண்ணை கொடுத்து ஏமாந்து போயிட்டாள்னா சீதை. ஆண் உடை உடுத்தின்னு இருக்காரா ராமன், பெண்ணா பௌருஷமே ஆண்மையே கிடையாதான், வீரமே கிடையாதான். உமக்கு போய் பெண்ணை கொடுத்துட்டாரே நாங்கள் தாப்பனார் வருத்தப்படுவர்னால். அப்போ ராமன் மனசில் எழுதி வச்சிருந்தார், இவர் வார்த்தையில் நாம் புருஷன்னு வாங்கி ஆகணும். இன்னைக்கு இப்படி என்னை பார்த்து சொல்லிட்டாளோ இல்லையோ, 14,000 ராட்சசர்கள் அழிச்சுட்டு திருமேனில ரத்தம் சொட்ட ராமன் நிற்கச்சே சீத்தை ஒத்துண்டாளாம். ஆமாம், அன்னைக்கு ஒரு வார்த்தை கொஞ்சம் கடிஞ்சு சொல்லிட்டேன், இன்னைக்கு ஒத்துக்கிறேன், நீ வீரன் தான். அப்போ அத்தனை நாளாச்சு ராமன் அவள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்காக. எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்போ சீத்தையே கடுமையாக பேசிட்டாலே பேசலாமா? பிரார்த்திக்கத்தானே செய்யணும்னால் தர்மத்துக்கு மீறி யார் போக பார்த்தாலும். மேலும் இந்த இடத்துல சாதாரண விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கல. ஏதோ 10 ரூபா கேட்டோம், 100 ரூபா கேட்டோம், ஒரு வீடு வாசல் கேட்டோம், இல்லைன்னா போனா போகிறது. ஆத்மாவுக்குன்னு இருக்கிற அடிமைத்தனமே படுத்துனா அப்போ ஆத்மாவே இல்லை. ஆத்மாவுக்கு சொரூப நாசம் ஏற்பட்டுடும் இல்லையோ. அடுத்து பெருமாள் நீ அடிமையிலேன்னு தள்ளிவிட்டார்னா நாம் எப்படி மோட்சம் போக? இந்த பயத்தில் தான் நியமிச்சு கடிஞ்சு சொன்னாலும் சரி கண்ணனை கேட்க வைக்கணும் அப்படின்னு. அத்தியாபயந்தி துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. ஸோ உச்சிஷ்டாயாம் கண்ணன் கேட்டுனுட்டார். ஆண்டாள், இதெல்லாம் உமக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? யாரோ ராவணனும் சிசுபாலனும் கும்பகர்ணனும் அடிமை இல்லைன்னு சொன்னா, ஆழ்வார்களுக்கு அடிமைத்தனம் தெரியாதுன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுக்குன்னு நன்னா தூங்கிட்டு என்னை எழுப்பணுமா? நம்ம ஏதாவது சின்ன விஷயத்தை அனுமதி கேட்கறதுக்காக நன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவாளை எழுப்பிடுவோம். அவளுக்கு தூக்கத்துக்கு நடுவில் இது ஒரு விஷயமாவே மனசில் படாது. நாம் எழுப்பி அந்த வாசலில் 4 பேர் செருப்பு விட்டுருக்கா, அதை நான் நகர்த்தி இப்படி விடலாமோ இல்லையோ? இப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கூட்டுக்க, சுவாமி விடணும்னா விடும், எடுத்து விடணும்னா விடும், இதுக்கு போய் என்ன எழுப்பணுமாங்கிறாளோ இல்லையோ? அதே போல தான் இப்போ கண்ணனுக்கு நான் ஏதானு மறுத்தேனா நீர் அடிமை இல்லைன்னுட்டு, ஏன் என்னை எழுப்பி வேற சொல்லுகிறீர்னால் அதை சொல்லுறேன், இப்போ நீ தூங்கு. நன்னா தூங்கிட்டு இருக்கவாளை எழுப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீளான்வா. அது முன்னாடினா கேட்டுருக்கணும். நானோ தூங்கிட்டு இருந்தேன். சில பேருக்கு தூக்கம் வராது, பலருக்கு நன்னா தூக்கம் வரும். தூக்கம் வராதவாளுக்கு எப்பவும் வர்றவாளை பார்த்து ஒரு பொறாமை.
3:45 மணிக்கே விளக்க போடுறது, தடால் தடால்னு எதையானு தள்ளுறது, கதவை வேகமாக தாப்பா போடுறது, இந்த சத்தம்லாம் கேட்டாலே எழுந்துட்டுருவாளோ இல்லையோ, ஓ எழுந்துட்டீங்களா எனக்கு தெரியாது அப்படின்றது. அப்புறம் இதை போல ஆண்டாள் எழுப்பிவிட்டா, ஸ்வம் சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் அத்தியாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரஜனிகளிதம். எழுந்த உடனே தன்னுடைய வாக்கு ஸ்வ உச்சிஷ்டம், இவருடைய வாக்கின் மிகுதியான பாசுரங்கள்னு அர்த்தம். அந்த பாசுரம் தான் திருப்பாவு 30, நாச்சியார் திருமணி 143. ஸோ உச்சிஷ்டாயாம் சிரஜி மாலை, பாசுரங்களாகிற மாலை பாமாலைன்னு அர்த்தம் பண்ணிங்கோ. சிரஜி நிகழித்தம் தான் பாடி கொடுத்த மாலை பாமாலை. சிரஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்தே, இந்த பாசுரத்தால கண்ணனை நன்னா கட்டுப்படுத்தி பலாத்கிருத்திய பலாத்காரம் பண்ணி அனுபவித்தாள். கண்ணனை போய் பலாத்கரித்து அனுபவிக்கலாமான்னால் அவரா வந்தா சரி, வராட்டா பலாத்கரித்து தான் அனுபவிச்சாகணும். செய்யலாமான்னால் இல்லைன்னா நமக்கு சேஷத்துவம் படுமே. அவரை அனுபவித்து கைங்கரியம் பண்ணாதான் சேஷத்துவம், அவர் முக்கியமாக இருந்தால் தான் பாரதந்திரியம். ஆனால் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எப்படி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை கண்ணன் ஆசைப்பட்டாரோ இவள் சூடி கொடுத்த நாச்சியார் ஆனாள். இவள் பாடி கொடுத்த மாலையில் கண்ணன் கட்டுப்பட்டாளோ இவர் பாடவல்ல நாச்சியார் ஆனாள். இதுலேருந்து இப்போ கண்ணனை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் பரதந்திராள்னு பார்த்தோம் இல்லையோ, அது நடக்கிறதோ இல்லையோ, கண்ணன் ஆசிரித பரதந்திரன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்படின்னால் அடியார்களுக்கு அடங்கியவன் கண்ணன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டாள் நன்னா கண்ணனை பலாத்கரித்து அனுபவித்தாள், நடக்குமா? அவர் தன்னை அமைச்சின்றா தானே பலாத்கரிக்க முடியும். யசோதை பிராட்டி கண்ணனை நன்னா தாம்பு கயத்தால் கட்டி வச்சார், அவர் கட்டுப்பட்டா தானே கட்ட முடியும். கட்டே படலைன்னா எப்படி கட்டுவாள்? அதே போல ஆண்டாள் கட்டும்படி கண்ணன் அமைச்சின்றாரோ இல்லையோ, ஆசிரித்தர்களுக்கு அவர் பரதந்திரனா இருந்துட்டார். நாம தெய்வத்துக்கு பரதந்திரனா இருக்கணும், அது இருக்குமோ இல்லையோ, ஆனா அடியார்களுக்கு பரதந்திரமா தெய்வன் இருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடியார்கள் எனக்கு முக்கியம்னு பெருமாள் இருக்கார். பரதந்திரனா என்னன்னு பார்த்தோம், அவன் எனக்கு முக்கியம், நான் எனக்கு முக்கியம் இல்லை. அது நாம பெருமாளை பார்த்து சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நானே எனக்கு முக்கியம் இல்லை, என் அடியவன் தான் முக்கியம். எங்கே கண்டோம்? ஒன்றுமே இல்லை. அர்ஜுனனிடத்திலே கண்ணன் பேசியிருக்கார், துரியோதனனிடத்திலே வாக்கு கொடுத்துருக்கார், நான் ஆயுதத்தை தொடவே மாட்டேன்னுட்டு. ஆனால் அர்ஜுனனால பீஷ்மரை ஜெயிக்க முடியலேன்னு தெரியறது. ஒரே நிமிஷத்தில் கையில் ஆயுதம் எடுத்துட்டாரோ இல்லையோ. இப்போ அவர் வாக்கு அவருக்கு முக்கியமாக இருந்திருக்கா, இல்லை பீஷ்மர் பிரதிஜை பண்ணாரோ இல்லையோ, இந்த கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னுட்டு. 2 பேர் வாக்கில் எதை முக்கியமாக பார்த்துருக்காரு பாருங்க. பீஷ்மர் வாக்குத்தானே பார்த்தார். அப்போ அவர் பரதந்திரன் ஆயிடலையா? எப்போ பீஷ்மருங்கிற ஆசிரித்தன் கண்ணனுக்கு முக்கியமாக இருக்காரோ அப்போ ஆசிரித்தர்களுக்கு பரதந்திரன். தன் வாக்க காட்டிலும் பிரத்தியார் வாக்க மெய்ப்பிக்கிறதுல ஆசை. ஒரு பிரம்மாவிடத்திலே ஹிரண்யகசிபு வரம் வாங்கிவிட்டான். உள்ள மரணம் இல்லை, வெளியில மரணம் இல்லை, ஆகாசத்தில் இல்லை, பூமியில் இல்லை, மனுஷனால இல்லை, விலங்கால் இல்லை. இது எல்லாத்தையும் தப்பாகாம ஒரு நரசிம்மனா தூணில் தோன்றி படிக்கட்டில் எடுத்து உள்ளே இல்லாமல் வெளியில் இல்லாமல் ரேடியில் உட்காண்டு பகல்லையும் இல்லாத ராத்திரியும் இல்லாத சாயங்காலத்தில் ஆவிர்பவித்து, இது இத்தனை எதுக்குன்னால் ஆசிரித்தன் கொடுத்த வாக்கம் மீறக்கூடாதுன்னா. ஒன்றும் இல்லாத ஒரு பிரம்மா வரம் கொடுத்தார், அதுக்கு உட்பட்டா இவர் நடக்கணும்னால் என்ன தாம் பரதந்திரனும் இல்லையோ. பெருமாள் தன்னை ஆசிரித்த பரதந்திரன் ஒத்துனுட்டார். நாம தான் இனிமே பகவத் பரதந்திரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக யா பலாத்கிருத்திய புங்தே கோதா தஸ்ஸை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அந்த நாச்சியார் கோதை. இப்படிப்பட்ட பாசுரங்களை யார் பாடினாளோ அந்த கோத நாச்சியாருக்கு பூய ஏவாஸ்து பூயா, மறுபடியும் மறுபடியும் வணக்கம். திரும்ப திரும்ப வணங்குகிறோம், விழுந்து சேவிக்கிறோம், தலைப்பட்ட இடத்துல எழுந்து நின்று திரும்பி வணங்குறோம், தலைப்பட்ட இடத்துல திரும்பி எழுந்து வணங்குகிறோம். இப்படி பூயையே வாஸ்து எத்தனை தர நமகான்னு சொன்னா போறோம். ஆண்டாள் பாடின பாசுரம் ஒரு பாட்டுக்கு ஒரு 10 தினம் வச்சுட்டா கூட 30 பாட்டுக்கு 300 நமகாவான்னு சொல்ல வேண்டாமா? நமகான்னு சொல்றது தான் பாரதந்திரமே. இப்பதான் அழகான அர்த்தத்தை முடிக்க போறார். பூய ஏவாஸ்து பூயா நமஹா. நமஹான்னால் மஹா மு ந, நான் எனக்குரியவன் அல்லேன், நான் எனக்குரியவன் அல்லேன், அடியேன் தேவரீருக்குரியவன். மகா மு ந, நான் எனக்குரியவன் அல்லேன், நான் எனக்கில்லை, அடியேன் தேவரீருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நமகா. இதை திரும்ப திரும்ப கைகூப்பிண்டு ஆண்டாள் இடத்துல சொல்ல போறோம். ஆண்டாள் சொன்னது கண்ணனிடத்திலே. இப்ப நாம கண்ணனை எழுப்பி நமகா சொல்ல போறது இல்லை, கண்ணனை எழுப்பின ஆண்டாளே உமக்கு நமகா. அப்படின்னா கண்ணனுக்கு பரதந்திரை ஆண்டாள், ஆண்டாளுக்கு அடிமைகள் நாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூய ஏவாஸ்து பூயா
பாமாலை பாடி கொடுத்தாள். சிரஜி நிகழிதம்னு இருக்கும் இல்லையோ, யா பலாத்கிருத்திய புங்கே அத்தியாபயந்தின்னு சொன்னதுனாலே பாமாலை பாடினாள்னு அர்த்தம். சிரஜி நிகழிதம்ன்றபடியாலே பூமாலை சூடி கொடுத்தாள்னு அர்த்தம். ஆண்டாளுக்கு 2 திருநாமம் உண்டு, பாடவல்ல நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார். பாமாலை பாடி கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார், பூமாலை சூடி கொடுத்தபடியால் சூடி கொடுத்த நாச்சியார். இனி அந்த நாச்சியாருடைய அடுத்த 2 பாசுரங்கள் உய்யக்கொண்டார் பாசுரம், அது சுருக்கமான வியாக்கியானம். அப்போ முதல் ஸ்லோகம் அர்த்தம் பார்த்துட்டோம். கண்ணன் உறங்கி இருந்தான், ஆண்டாள் எழுப்பினாள், தான் அவனுக்கே தீர்ந்தவள், அவனுக்கே அடிமைங்கிறதை கூறிக்கொண்டாள். இனி அடுத்தது அன்னவயல் புதுவை ஆண்டாள், அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம், இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை, பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இதுக்கு அடுத்த பாட்டு அடுத்தது சொல்கிறேன். அன்னவயல் புதுவை ஆண்டாள், வயல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆச்சரியமான வயல், அன்னவயல் ஹம்சப்பறவைகள்லாம் போயிட்டு இருக்கிற வயல். புதுவை, புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சொல்லச்சேவே அப்படி தானே சொல்லுவோம். புதுவை ஆண்டாள், புதுவை கோன், பட்டர் பிரான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். 3 நாச்சியாருக்கு 3 ஊர் ஏற்றமா. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரே, புண்டரீகாட்ச பெருமாள் எழுதியிருக்கார், அங்கே இருக்கிற தாயார் தான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அதே போல் பூமாதேவிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், இதுக்கு நாச்சியார் திருமாளிகைன்னு சம்பிரதாயத்தில் பேர் சொல்லுவா. நீளாதேவி நாச்சியாருக்கு திருநரையூர், அதுக்கு நாச்சியார் கோவில்னு பேர். அப்போ திருவள்ளரே, அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் திருமாளிகை, அடுத்தது திருநரையூர் நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில்ங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருச்சேர நாச்சியார் கோவில்ங்கிறமே, அந்த நாச்சியார் கோவில் நீளாதேவி நாச்சியார் தான் வஞ்சுளவல்லி தாயார், நம்பிக்கை நாச்சியார்னு அந்த க்ஷேத்திரத்தில் திருநாமம். அதனால தான் இது புதுவை அன்னவயல் புதுவை ஆண்டாள், அரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம். ரங்கநாதனுக்கு பாடின 30 பாசுரங்கள்ங்கிறார். பதியம்னா பாடல், பல்பதியம்னு சொன்னால் பல பாடல்கள். அரங்கற்கு பன்ன திருப்பாவை, இது அரங்கனுக்கா கண்ணனுக்கு பாடப்பட்டதா? அரங்கனுக்கு தானே இது பாடப்பட்டதுனால். அரங்கன் வேறல்லர், கண்ணன் வேறல்லர். பராசரபட்டர் சாதிப்பறான், ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் சேனிச்சுருக்காரோ இல்லையோ, கிட்டக்க போய் அவர் மேனியை மோந்து பாருங்கோ. மோந்து பார்த்தா ஒரு மோர், வெண்ணெய், தயிர், ஒரு மொச்ச நாத்தம் வரும். மொல்லு மோர், தயிர், பால் அப்படியே வச்சுருந்தா ஒரு நாற்றம் வரும் பாருங்க. அந்த நாத்தம் பெரிய பெருமாள் திருமேனியில் வீசும்னு அந்த சுவாமி சொல்லுவாராம். ஏன்னா அரங்கனே தான் கண்ணன், அவன் தான் ஆயன், ஆண்டாளே ஆய்ச்சி, ஆயனுக்கு ஆய்ச்சி பாடிய சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை, அவரே ஆயன் கண்ணன். ஏன் மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கச்சினம்மைத்த கடலென கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்படி எம்பெருமானை எப்பொழுதும் பேசுன்னு திருமாலைக்கு இது தனியன் பாசுரம். அதில் சொன்னது கண்ணனே தான் அரங்கன்னுட்டு. ஏன் திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். அந்த கண்ணனே அரங்கன் ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் சாதிக்கிறார். வராக பெருமாளே அரங்கன்னு பாடியிருக்கா, ராமனே அரங்கன்னு பாடியிருக்கா. அதனால் அனைத்து விபவாவதாரங்களும் ஸ்ரீ ரங்கந்தான். எல்லா விபவத்துக்கும் அதுதான் வேர். 108 திவ்யதேசங்களுக்கு அதுதான் வேர். வேரில் ஜலம் கொட்டினா தான் செடி நன்னா முளைக்கும். அதனால தான் நித்தியம் சொல்கிறோம், அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழான்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்படின்னு தாப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார். அரங்கநகர் வாழான்னு என்ன திருக்கணபுரம் தாழான்னு அர்த்தமா, இல்லை கும்பகோணம் தாழான்னு அர்த்தமா? அரங்கநகர் வாழ்ந்ததுன்னா எல்லாம் வாழும்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் வச்சுக்கணுமே தவிர வேரில் ஜலம் கொட்டித்துங்கிறதுக்காக பூ வீணா பண்ணணும்னு அர்த்தமா? வேர் நன்னா இருக்கணும், ஜலம் குத்துரும், பூ நன்னா இருக்க போகிறது, பழம் நன்னா இருக்க போகிறது. அப்போ 108க்கும் வேறான அரங்கனுக்காக விட்டாள். அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். பன்னு அவனை நினைத்து நினைத்தே திருப்பாவை 30 பாசுரங்கள் பல்பதியம். இந்நிசையால் பாடி கொடுத்தாள். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம். ஹனுமான் பேசுறச்சே சீதை ஆனந்தமாக மயங்கி கேட்டுண்டாளாம். அசோகவனத்தில் சீதை தூக்கு போட்டுண்டு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறதுக்காக போனான். அப்போ ஆஞ்சநேயர் ராமாயண கதை மெதுவான குரலில் பாட ஆரம்பித்தார். தன்னை முன்னாடி போய் அவர் நிறுத்திக்கவே இல்லை. மேல்களையிலேருந்து கீழ்களைக்கு வந்தார், பாடினார். அந்த இசையில் மயங்கி போய் சீத்தை தன்னை தற்கொலை பண்ணிக்க வேண்டான்ற முடிவிலேருந்து மாற்றி நின்றுட்டா. அப்புறம் ரட்சிச்சுட்டார்னு அர்த்தம். அந்த இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ராமாயணத்தில் பாட்டிய கேயேச்ச மதுரம்னு சொல்லுவார்கள். அது பாடுறதுக்கு அவ்வளவு நன்னா இருக்கும், கேட்கறதுக்கு நன்னா இருக்கும். இசையோடு சேர்த்து பாடித்தானே 2 குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ இல்லையோ. லவகுஷர்களுக்கு வால்மீகி பகவான் சொல்லி கொடுத்து அவர்கள் அப்படி ஆசிரமமாக போய் பாடினாலும் இல்லையோ. அப்போ ராமாயணம்னாலும் இசைக்கேத்தம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நான் பாவி நின்னிசை பாடித்திரிவனேன் மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரம். நாவினால் நவிற்றின்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையே தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே. குருகூர் நம்பியினுடைய திருவாய்மொழி
நான் திருவாய்மொழியே பாடின்னு இருப்பேன். வெறும் திருவாய்மொழி இல்லையா, மதுரகவியாழ்வார் எவ்வளவு தாண்டார்னால், நம்மாழ்வாரை தாண்டி அவர் பாசுரத்துக்கு வந்தேன். அவர் பாட்டை தாண்டி பாட்டில் இருக்கிற இன்னிசைகளோடையே காலம் கழிச்சிருவேன். இன்னிசை பாடி திரிவனே. அதனால் இசைக்கு எப்போதுமே ஏற்றம். இன்னிசையால் பாடி கொடுத்தாள் செவிக்கினிய செஞ்சொல். கேட்க கேட்க இசை யாரையும் உருக்குமோ இல்லையோ. இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை. பாமாலை பாடி கொடுத்தாள். பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சொல்லு. பூமாலை சூடி கொடுத்தாள் ஆண்டாள். அந்த ஆண்டாளை நெஞ்சே சொல்லுங்கிறார். அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை ஆண்டாளைன்னு வச்சுங்க. ஆண்டாளை சொல்லு, நெஞ்சே சொல்லு. இல்லை நம்மளை பார்த்து சொல்லுங்கிறார்னு அர்த்தம். ஏன்னா அவர் நெஞ்சு என்னைக்கு சொல்லாது இருந்தது, நம்ம தானே சொல்லலை. அதனால் நம்மை பார்த்து சொல்லுன்னு உரைக்கிறார். அன்னவையல் புதுவை ஆண்டாள் பாட்டுக்கு அடுத்து, சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை தான், பதத்தை கொஞ்சம் சரியாக பிரித்து புரிஞ்சுக்கணும். சூடி கொடுத்த சுடற்கொடியே, சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். சுடற்கொடியே பாடி அருளவல்ல பல்வளையாய், சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை. தொல்பாவைனா பழைய நாள் பாவை, திருப்பாவை. பழைய நாள் பாவை கோபிகைகளெல்லாம் கோகுலத்தில் மார்கழி மாசத்தில் அனுஷ்டித்த மார்கழி நோன்பை நீ ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தே அனுஷ்டித்தாய். அதற்காக 30 பாசுரங்கள் பாடினாய். தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நிறைய வளையல் அடிக்கின்றிருக்காளா ஆண்டாள். கண்ணனை விட்டு பிரிந்தால் வளையல் கழண்டு போடும். கண்ணனை விட்டு பிரியறதே இல்லை. எப்போ போட்டுருக்கிற கண்ணாடி வளையல் உடையும். கணவன் பிரிஞ்சு விட்டா மனைவி இழைச்சி படுறா, அவ்வளவு காதல். அதனால இழைச்சி படுறா, கீழே விழுந்து வளையல் உடஞ்சி படுறது. இல்லை கூடவே இருந்து அவர் ஒன்றுமே பண்ணலை, வெறுமை சாப்பிட்டுட்டே இருக்காரா, ஒன்றும் நல்ல தர்ம அனுஷ்டானங்களே இல்லை, நல்ல பண்பு இல்லை, அவர் பாட்டு எங்கேயோ சுற்றிகிட்டே இருக்கார், இவ பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காருனா அப்போ பருத்தே போய் வளையல் உடஞ்சி போயிடும். ரெண்டுமே கூடாது. ஆண்டாளுக்கு ஏன் வளையல் போட்டது போட்டபடி இருக்குன்னா, கண்ணனோட அரங்கனோட சேர்ந்து தர்ம காரியத்தை விடாமல் நடத்திட்டு இருக்காளோ இல்லையோ. கூடவே இருக்கிறதுனாலே இழைக்கவே இல்லை, வளையல் உடையலை. கூட இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, உடல் வருத்தி பட்டினி இருந்து தர்ம காரியம் பண்ணணுமோ இல்லையோ. பண்ணாத்தானே தாம்பத்தியமே ரசிக்கும். அதனால பெருக்கவே இல்லை. ஒருத்தர் பெருக்கவும் கூடாது, இழைக்கவும் கூடாது, இருக்கிறாப்புலே இருக்கணும். எப்போ பெருப்போம், வேலை இல்லைன்னா. எப்போ இழைச்சிப்படுவோம், எதையுமே பண்ணல, பிரிஞ்சே போயிட்டோம், வருத்தம்னா இழைச்சிருவோம், வேலை இல்லைன்னா பெருத்துருவோம். ஆண்டாளுக்கு ரெண்டுமே இல்லை பாருங்க. நிறைய வேலை இருக்குது, பாடி பாடி நம்மளெல்லாம் திருத்தணுமே, அது எவ்வளோ பெரிய வேலை. அதனால் வேலை இருக்கு, அவள் பெருக்கலை, கண்ணனை பிரியவே இல்லை, இழைக்கலை. அதான் பல்வளையாய். வளையல் விழவே இல்லையா. பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம். நாடி போனாய், நாடி நீ வேங்கடவர்க்கு, திருவேங்கடத்தானை சென்று. இப்போ இந்த பாசுரத்திலே வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம்னு வருதோ இல்லையோ, இது ஆண்டாள் தன்னுடைய பாசுரம். அவர் சொல்லிக் கொடுக்கிறாள், என்னை திருவேங்கடமுடையான் திருவடியில் கொண்டு போய் சேருங்கோ, அவருக்கு பக்தையை ஆக்குங்கோ, அவரோட கூட சேர்ந்து அனுபவிக்கணும்னு நாச்சியார் திருமொழியில் பிரார்த்தனை. அதனால் அதை வச்சுன்னு சொல்கிறார், நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் என்று நீ பாடின இந்த பாசுரத்தை நாங்கள் கடவா வண்ணமே நல்கு, கடந்து போகாமல் இருக்க அனுகிரகிக்க வேண்டும். தேவரீர் போய் திருவேங்கடமுடையானுக்கு ஆகணும்னு பிரார்த்தித்தீரோ இல்லையோ, அடியேனுக்கு அந்த பாசுரங்களே இருக்க வேண்டும், அதை தாண்டி நாங்கள் போயிடக்கூடாது. ஆக சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய், நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அதனால் நாம் இப்போ 3 ஸ்லோகங்களாலே, ஒரு ஸ்லோகம் 2 பாசுரத்தால் என்ன செய்ய வேண்டும், பெருமானுக்கு நாம் அடிமைன்னு ஆண்டாள் உரைத்தாள், அவ்வாண்டாளுக்கு நாம் அடிமை. அரங்கனுக்காகவே திருப்பாவை 30 பாசுரங்கள் பாடினாள். அந்த ஆண்டாளை நெஞ்சார சொல்லணும், வாயார பாட வேண்டும். திருவேங்கடமுடையானுக்கு கொண்டு போய் என்ன சேர்ப்பாயின் ஆண்டாள் பிரார்த்தித்தாள். நாம் அந்த பாசுரத்தை மீறாமல், அவருடைய விருப்பத்தை மீறாமல் திருவேங்கடவனுக்காக உகந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த பிரபந்தத்துக்குன்னு இருக்கிற ஏத்தம். பாடின ஆண்டாளுக்கு ஆண்டாள் வைபவம், பெண்ணாக பிறந்தாள், கண்ணனாலேயே விரும்பப்பட்டாள், பெரிய பெருமாளையே கைப்பிடித்தாள், பெரியாழ்வாருக்கு குமாரத்தி, அவளுக்கு ஏத்தம். பிரபந்தத்துக்கு ஏத்தம், வேதமனைத்துக்கும் வித்து, 30 பாசுரம், எளிமையான பாசுரம். இது பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் 5 மைந்து. அதனால பிரபந்தத்துக்கு ஏற்றம். பாடப்பட்டவர் 6 நாள் திருவேங்கடமுடையான்னு சொல்லவா, அரங்கன்னு சொல்லவா,
கண்ணன்னு சொல்லவா, பாகவதோத்தமர்கள்னு சொல்லவா, ஆறுன்னு சொல்ல, இதில் யாரும் இருக்கலாம். ஆனால் இன்னார்னு ஒரு பாசுரமா தாண்டினாத்தான் நமக்கு புரியவே போகிறது. ஸ்ரீ வராகப் பெருமான் பூமி பிராட்டிக்கு பண்ண உபதேசங்களை பூமியில் அனுஷ்டித்து காட்டத்தான் ஆண்டாளுடைய அவதாரம். வராகப் பெருமான் பூமாதேவி இடர்ந்தெடுத்தார், சரித்திரம் தெரியும். ஹிரண்யாக்ஷனை முடித்தார். பூமியை எடுத்து தன்னுடைய இடது மடியில் அமர்த்தி கொண்டார். அவருடைய திருமேனி நடுக்கம் பாதி தீர்ந்தது. ஏன் ஹிரண்யாக்ஷனை தான் அழிச்சிட்டேனே, இனிமே உனக்கொன்னும் கவலை இல்லையே, ஏன் நடுங்குகிறாய்னு கேட்க, நீர் நமக்கு நல்லது செய்தீர், ஆனால் நம்மிடத்தில் வாழும் குழந்தைகளுக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டாமா, அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று பூமாதேவி பிரார்த்திக்க, அப்ப வராகப் பெருமாள் உபதேசிக்கிறார். தேவி, உன் குழந்தைகளுக்கு ஒரு எளிய முறையை சொல்லிக் கொடு. வாயார நாமங்களை பாடச் சொல்லு, கைகளாலே மலர்களை தூவி அர்ச்சனை பண்ண சொல்லு, நெஞ்சார என் திருமேனியும் குணங்களையும் சேட்டித்தத்தையும் நினைக்க சொல்லு. இந்த மூணையும் பண்ண சொல்லு. வாயினால் பாட சொல்லு, மனத்தினால் நினைக்க சொல்லு, கைகளால் மலர்களை கொண்டு அர்ச்சிக்க சொல்லு. இதை பண்ணிட்டே இருந்தால் நான் எளிமையில் அடையப்படுகிறேன். வராகப் பெருமானிடத்தில் பூமாதேவி கேட்டுக்கொண்டாள். அதை நமக்கு உபதேசிக்கிறதுக்குத்தான் ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். அப்போ பூமாதேவி தன் ஆனந்தமான வாழ்க்கையை விட்டு கீழே வந்து நம்மோட நாம் எதற்காக கலந்தாள்? நாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கோம், ஒரு சின்ன இடத்துக்கு நம்ம வீட்டை வெள்ளை அடிக்கணும்னு வச்சுங்க. அப்போ போய் நடுவில் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்க சொல்லுவாள் இல்லையோ, அங்கே போனால் குறையாப்பட்டுப்போம். நான் அங்கே இப்படி வச்சுருந்தேன், அப்படி வச்சுருந்தேன், எனக்கு தோதாக இருக்கும், எனக்கு ஏற்றதாக இருக்கும், என் கையை இப்படி வச்சா இந்த பாத்திரம் வரும், என் கையை அப்படி வச்சா அந்த இங்கே ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லைன்னே சொல்லிடுவோம். அப்போ ஆண்டாள் கீழேந்து மேலேருந்து இங்கே வந்தவள் எத்தனை குறை நம்மளை பற்றி சொல்லியிருக்கணும். அங்கே எனக்கு திரும்பி பார்த்தா கருடன் வருவார், இப்படி பார்த்தா ஆதிசேஷன் வருவார், இங்கே ஒத்துருமே இல்லை, நீங்களானா கார்த்தால 8:30 கிளம்பி போனா சாயங்காலம் 6:30 தான் வரு, என் வேலையே ஒத்துரு பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டாள். சொல்லவே இல்லையே. வராகப் பெருமானிடத்தில் கேட்டுண்ட அர்த்தங்களே 5வது பாசுரத்தில் மாயனை மன்னுவட முதரமைந்தன் பாசுரத்திலே இந்த 3 விஷயத்தையுமே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதூன் ஆண்டாள் உபதேசித்தாள். அப்ப வராகனுடைய உபதேசத்தை அனுஷ்டிக்க ஆண்டாள் அவதரித்தது. பாரார்த்தியம் ஸ்வம், நாம் சேஷத்துவமுடையவர்கள், பாரதந்திரம் உடையவர்கள் என்று கண்ணனுக்கு அறிவிப்பதற்காக ஆண்டாள் அவதரித்தாள். அப்படி அவள் பிறந்த போது ஏன் திருப்பாவை பிறந்தது, எப்படி அனுகரித்தாள்? அந்த அனுகாரத்தினுடைய முதிர்ச்சியால் ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் அவளே இடைச்சி பாவனையில் ஆகிவிட்டாள். தன்மையி பாவம், பாவனா பிரகர்ஷம்னு சொல்லுவார்கள். என்றோ திருவாய்ப்பாடியில் கோகுலத்து பெண்டிர்கள் எல்லாம் மார்கழி நோன்பு நோற்றார்கள். அவர்கள் நோத்ததை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்தே ஆண்டாள் கலியுகத்தில், அது நடந்தது துவாபர யுகத்தில், இது நடந்தது கலியுகத்தில். அது எங்கோ வடதிசை கோடியிலே, இது தென் திசை கோடியிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இவள் தான் மார்கழி நோன்பு நோத்து அதனால் திருப்பாவை 30 பாடினாள். அதில் முதல் பாசுரம், மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய்ங்கிறது முதல் பாசுரம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், அழகிமணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம், ஜனன்யாச்சாரிய சுவாமி வியாக்கியானம், இது தவிர சுவாபதேச வியாக்கியானங்கள் என நிறைய அர்த்த கர்ப்பிதமாய் நிறைய அர்த்தங்கள் பொதிந்திருக்கிற 30 பாசுரங்கள். அவசியம் 30 தப்பாமே அனைவரும் தினமும் வந்து அனுபவித்து ஆண்டாள் அரங்கனுடைய அருள் பெற வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு முதல் பாசுரம் தொடங்கும். அவசியம் வந்து சேர விண்ணப்பித்து அமைகிறேன்.